இந்த நாளில் நான் பேச போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவியினுடைய தாக்கமாக இருக்கிறது. இது இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரொம்ப முக்கியமானது ஆகையினாலே எல்லாரும் நன்றாக நல்லா கவனிக்கணும். ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக நான் தூங்கி கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்தது. அந்த கனவுல ஒரு கார்ல நான் தம்பி, இங்க இருக்கிற தம்பிங்க எல்லாம் ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம். அந்த கார்ல போகும் பொழுது இங்க சர்ச்ல தான் கிளம்புற மாதிரி இருக்கு. எல்லாரும் கவனிங்களேன், எல்லாரும் என்னைய பாருங்க, என்னைய பாருங்க, கவனிங்க. இந்த கார்ல நாங்கள் எல்லாரும், நான் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து போகிறோம். போகும்போது திடீர்னு ஒரு ரோட்டில் போகும்போது காரில் இருந்ததான என்னுடைய காலை எப்படி நாய் கவுனுச்சுன்னு தெரில. ஒரு நாய் வந்து இப்படி கடிக்குது. அது கடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது பல்ல இறங்குற மாதிரி கடிக்கல, ஆனால் சும்மா இப்படி தான் பிடிக்குது. இந்த விளையாடும் போது நாய்ங்க பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்குது. ஆனால் நான் அந்த காலை விட்டு உதறணும்னு நினைக்கிறேன், காலை எடுக்கணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிக்குது. அதுக்கப்புறம் விட்டால் லூஸாக விட்டுறது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இழுத்து இழுத்து பார்க்குறேன், எனக்கு காலே வரல. உடனே என்ன பண்ணுறேன், இன்னொரு கால் எடுத்து அது கழுத்து மேலே வச்சு நான் அந்த காலை எடுக்கிறேன். அப்போ எடுத்தா இந்த கால் வந்துருச்சு, கழுத்து மேலே வச்சுருந்த காலை வாயில் கவ்விடுச்சு. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன், காயம் ஏற்படலை, ஆனால் என்னுடைய காலை அது கவ்வி கொண்டது. அப்போது நான் பார்க்குறேன், என் கூட நான் எப்படி காரில் இருந்த நான் எப்படி ரோட்டில் நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரோட்டில் யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சார் இந்த நாயை கொன்றுங்க சார், இது இப்படி தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார், சம்திங் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் இந்த நாய் இப்படி தான் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறார். உடனே நான் என்ன பண்ணுறேன், நான் அதை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது அந்த நாயினுடைய கண்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக பார்க்குது. அந்த பப்பி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்பி ஐஸ்னால் அதாவது என்ன பாவண்டா நான் அப்படின்ற மாதிரி பார்க்குது. நம்ம நாய்ங்கள்லாம் அப்படியே பரிதாபமாக பார்க்கும் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் அந்த நாய் செத்து போச்சு, அந்த கருப்பு நாய், அது அப்படி தான் அப்படியே ஏமாத்தும், அப்படியே பரிதாபமாக பார்க்கும். அந்த மாதிரி பரிதாபமாக பார்க்குது. சரி, பரிதாபமாக பார்க்குதேன்னு விட்டால் காலை கவ்வுது. நான் என்ன பண்ணுறேன், உடனே அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஆள் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்லை தூக்கி போட்டு கொன்றுங்க சார் அப்படின்றாரு. எனக்கு மனசு வரல, இருந்தாலும் என்ன பண்ணுறேன், எனக்கு இருந்த பெரிய ஒரு கல் எடுத்து அதை போட்டுறேன். போட்டோன்னா அது இறந்துருது. நானும் ஐயோ தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நானும் ஐயோ நாயை கொண்டுட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க அப்பா கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அப்பா ஒரு சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ நான் அதுக்காக அன்று இரவு நான் ஜெபித்தேன், கர்த்தாவே இது என்ன இது? சரி, நாய் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, வியாக்கியானத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நாயின்னு சொன்னால் பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க, பின்மாற்றம்னு சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு நாயை விட அதனுடைய கண்கள் வந்து என்னை ரொம்ப உறுத்துச்சு. அதுதான் என்னால் வந்து அந்த டெசிஷன் எடுக்க முடியாமல் நான் ரொம்ப லேட் பண்ணேன். இல்லைன்னா ரொம்ப வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம உடனே கல்லை தூக்கி போட்டு கொண்டிருப்போம். ஆனால் அந்த நாயினுடைய கண்கள் எனக்கு வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதை கொல்றதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். அப்போ அதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவியை குறித்து என்னோடு கூட பேசினார். அதனால தான் அதை குறித்து இந்த நாள் உங்களோட பேச போகிறேன். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. தீஸ் ஆர் கால்டு த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற இந்த பிசாசனுடைய தாக்கம், இது கண்காணிக்கிறதான ஆவிகள். நல்லா கவனிக்கணும், கண்காணிக்கிறதான ஆவிகள். இந்த ஆவிகள் எவ்விதம் வேணாலும் செயல்படலாம். அதனால இன்னைக்கு நான் முக்கியமாக உங்களோடு பேச போகிறேன். அதனால இது ஏதோ பில்லிக்கு மாத்திரம் வந்த காரியம் இல்லை, பில்லிக்கு ட்ரீமுக்கு வந்ததுனால உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுன்ற எதேச்சியான காரியம் இல்லை. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல சத்துருனுடைய கண்கள் உங்களை கண்காணிக்கிறதையும் சத்துரு உங்களை மானிட்டர் பண்ணுறதையும் நன்றாக கவனிக்க முடியும். இப்போது இந்த மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டர்னா என்ன அர்த்தம்? மானிட்டர்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற மானிட்டர் தான். ஆனால் அந்த மானிட்டர் தாண்டி இன்னொரு மானிட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த மானிட்டர் என்னன்னா கண்காணிப்பது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காதலெல்லாம் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்குறோம் இல்லைங்களா, இது பேர் மானிட்டர்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? உங்களுக்கு கேட்குற சத்தம் எங்களுக்கு எங்கள் காதலை கேட்கணும். இப்போ ஒரு சிலருக்கு முன்னாடி ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் காதலை மாட்டிக்குவாங்க, அது அவங்களோட விருப்பம். ஸோ இது மானிட்டர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இது பேர் மானிட்டர்னா என்ன அர்த்தம்? நடக்கக்கூடிய செயலை கண்காணிப்பது என்று சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் மானிட்டர்னு அர்த்தம். இந்த மானிட்டர் தவிர அந்த மானிட்டரும் இருக்குது.
இப்போ இந்த கண்காணிப்பு அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறதான ஆவிகள். இது எப்படிலாம் இருக்க போது, கனவுல என்ன மாதிரி கனவுலாம் வந்தா கண்காணிக்கிற ஆவிகள் உங்களை தொடருது அப்படின்றத குறித்து ஒரு லிஸ்ட் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி வசனத்திலிருந்து தான் பேச போறோம். வசனம் இல்லாமல் சும்மா அது இவருக்கும் வர வேலை இல்லை, உங்க அப்பாவுக்கும் வர வேலை இல்லை, ஆவுன்னா என்னத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வசனம் இல்லைன்னா இந்த மைக்கை பிடிச்சிட்டு நான் உங்க முன்னாடி நிற்க மாட்டேன், தூக்கி வச்சுட்டு நான் போயிடுவேன். வசனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் பேசுகிறோம், அதனால தைரியமாக பேசுகிறோம். நம்ம ஏதோ தவறான உபதேசம் பேசுகிறனால அப்படியே ரொம்ப நொடிஞ்சு போய் அப்படியே கூனி குறுகி பேசுகிறவங்க இல்லை. இந்த நாட்களிலே இவ்விதமான காரியங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தினதுனாலே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நம்ம இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால நீங்களும் நல்லா கவனிங்க. இப்போ இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், கண்காணிக்கிறதான ஆவிகள், இவ்விதமான ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இவை உங்களை கண்காணிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவை அவை தடை செய்கிறதாக இருக்கிறது. இட் நாட் ஓன்லி அப்சர்வ்ஸ் யுவர் ஆக்ஷன் பட் ஆல்சோ ஹிண்டர்ஸ், பட் ஆல்சோ ஸ்டாப்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவையும் அது என்ன பண்றதா இருக்குதுங்க, நிறுத்துகிறதாக, துண்டிக்கிறதாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை பரலோகத்தில் வைத்திருக்கும் பொழுது அதே மாதிரி சத்ருவானவன் என்ன பண்றான், நமக்கு விரோதமான திட்டங்களை தன்னுடைய ராஜ்யத்திலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறான். இப்ப நல்லா கவனிக்கணும். ஏசப்பா தேவனுடைய தன்மையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது புரியும். நல்லா கவனிக்கணும். இப்ப தேவனை சர்வ வல்லவர்னு சொல்றோம், அப்படிதானே? பிசாசுக்கு அந்த குவாலிட்டி, அந்த தன்மை கிடையாது. தேவன் எல்லாம் அறிந்தவர்னு சொல்றோம், ஆனா பிசாசு எல்லாம் அறிந்தவன் அல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. பிசாசுனால உங்களுடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியாது. பிசாசுனால உங்க சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள், நீங்க பேசுற வார்த்தைகள், உங்களை பரம்பரையா கண்காணிச்சுட்டு வர்றதான காரியங்கள், இதை வச்சு அவன் என்ன பண்ணுவான், பல திட்டங்களை போடுவான். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆம்னி சயின்ஸ் சொல்றோம். ஆம்னி சயின்ஸ்னா எல்லாவற்றையும் அறிந்தது, அது தேவனுக்கு மாத்திரம் தான், பிசாசுக்கு கிடையாது. சரி, ஆம்னி பிரசன்ட்னு சொல்றோம். அது என்னது, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருப்பது, பிரசன்ட் இருப்பது. அது யாருக்கு மாத்திரம் தான் பொருந்தும், தேவனுக்கு மாத்திரம் தான் பொருந்தும், பிசாசுக்கு பொருந்தாது. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், இப்ப சாத்தான்னு சொல்றோம் இல்லையா, சாத்தான் என்று சொல்லும் பொழுது விழுந்து போன தூதன். இந்த சாத்தான் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் அல்ல, ஒரு இடத்துல தான் இருப்பான். ஆனா இவன் கூட வந்ததான டீமன்ஸ் சொல்றோம், பிசாசுகள் இல்ல பிசாசின் கிரியைகள்னு சொல்றோம். இது எல்லாமே என்ன பண்ணும், பல இடங்களிலே பரவி நின்று கொண்டிருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஆனா தேவன் அப்படி அல்ல, தேவ தூதர்களையும் அனுப்பி பாதுகாக்கிறாரு. ரொம்ப முக்கியமா அவருடைய கண்களும் நம்ம மேல எப்பயுமே நோக்கமா இருக்குது. நம்ம எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், வேற வேற இடங்கள் இருந்தாலும், எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் தேவனால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா பிசாசுனால ஒரே இடத்துல, பல இடங்களிலே ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கண்காணிக்கிறதான ஆவிகளை என்ன பண்றான், அவன் நியமிக்கிறான். இப்ப நான் சொல்றது புரியுதா அப்போ உங்களுக்கு? இப்போ நம்ம எல்லாரையும் தேவன் பார்க்கிறார், உண்மை. நம்மை கண்காணிப்பதற்காக தேவன் தேவ தூதர்களை அனுப்புகிறார், உண்மை. இதே மாதிரி சத்ருவானவனும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு அவனும் அவனுடைய மண்டலத்திலிருந்து, அவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு சில டீமன்ஸ், ஒரு சில பிசாசுகளை அவன் என்ன பண்றான், அனுப்புகிறான். சாத்தான் வேற, பிசாசு வேற. சாத்தான்னா யாரு, விழுந்து போன தேவ தூதன். பிசாசுனா யாரு, அவனோடு கூட இருக்கிறதான மற்ற தூதர்கள், விழுந்து போன மற்ற தூதர்கள். புரியுதா? சோ பிசாசு சாத்தான்னு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இப்போ பிசாசு ஒரு இடத்துல தான் இருப்பான், சாத்தான் ஒரு இடத்துல தான் இருப்பான். பிசாசு ஏஜென்ட் மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ எல்லா இடங்களிலும் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக அனுப்புவோம். இப்போ நான் சொன்னது புரியுதா இல்லையா? ஏங்க நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ இது புரிஞ்சதுனா தான் நான் அடுத்து பேச போற வசனங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், இந்த கண்காணிக்கிற ஆவிகள் அப்படின்றது வெறுமனே ஒட்டு கேட்பது மாத்திரமல்ல. ஒட்டு கேட்பதுன்னு என்னதுங்க, ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாதவங்க ஒருத்தங்க கேட்கறது, ஈவ்ஸ் டிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டு கேட்பது. இந்த ஒட்டு கேட்கிற பழக்கம் இந்த பிசாசுக்கு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆனா தேவன் என்ன பண்றாரு, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்
கவனிக்கிறார், அது வேற. கவனித்தல் வேற, ஒட்டு கேட்கறது வேற. ஒட்டு கேட்கறது வந்து பெர்மிஷன் இல்லாமல் வர்றது தான் என்னது ஒட்டு கேட்கறது. கவனிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம மேல ஒரு அதிகாரத்தோடு அவர் என்ன பண்றாரு, நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஏதோ சரி செய்யறதுக்காக அவர் என்ன பண்றாரு, கவனிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ தேவன் நம்மளுடைய வார்த்தைகளை கவனிப்பது வேறு, பிசாசனுடைய வார்த்தைகளை ஒட்டு கேட்பது வேறு. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் எப்படி எப்படிலாம் செயல்படும், ஹவு டு தே ஆப்ரேட்? 5 விதமான காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவது, ஆவிகளாகவே அவை செயல்படும். முதலாவது ஆவி, கண்களுக்கு தெரியாத, நம்மளுடைய மாம்ச கண்களினாலே பார்க்க முடியாத ஆவிகளாக அவை செயல்படும். இரண்டாவதா, ஒரு நபருக்குள்ளாக இருக்கிற ஆவியின் மூலமாக அது செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் இருக்கலாம், உங்களுடைய நண்பனாக இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் கூட ஒரு நபராக இருக்கலாம். அந்த நபர் மேல நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த நபருக்குள்ளாக ஒரு ஆவி என்ன பண்ணுது தெரியுங்களா? கண்காணிக்கிற ஆவியாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ முதலாவது டைரக்ட் ஆவி, ரெண்டாவதா ஒரு மனிதன் மூலமாக செயல்படுகிற ஆவி, மூன்றாவதா பொருட்களை பயன்படுத்தி கண்காணிக்கிற ஆவிகள். உதாரணத்திற்கு ஒரு சில பொருட்களை பிடிச்சு வச்சிருக்கும். உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் ஏதோ ஹாரர் ஃபில்ம், ஏதோ பேய் படத்தில் வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சபை ஒன்று இருக்கிறது, பாஸ்டர் டேவிட் ராஜன் அங்கிள், உங்களுக்கு தெரியும். புதூரில் அவங்க சர்ச் வச்சிருக்கிறாங்க. அவங்க சபையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிசாசு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு ஜெபிக்க போயிருந்தோம். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு அசுத்தாவினுடைய தாக்கம். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து போய் ஜோம் பண்ணிட்டு வரும்போது அப்பா பார்த்துட்டு அங்கே ஒரு டெடி பேர் ஒன்று இருந்தது, கரடி பொம்மை, டெடி பேர். எல்லாம் நம்ம வீட்டில் பொம்மை எதுக்கு வாங்கி தருவோம்? பிள்ளைங்களுக்கு சும்மா விளையாடுறதுக்கு தான் வாங்கி தருவோம். இந்த பொம்மை பார்த்தோன்னா அப்பா சொன்னாங்க, இந்த பொம்மையை நீங்கள் தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. ஆனால் நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு தெரியாமல் அந்த பொம்மையை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, கதவு பூட்டியாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை திரும்ப அங்கே இருக்குது, எப்படி வந்ததுன்னே தெரில. ஸோ இந்த மாதிரி 2-3 இது படத்தில் வர ஏதோ கிராஃபிக்ஸ் வச்சு பண்ணுற காரியம் இல்லை, இது உண்மையாலுமே. ஸோ இந்த மாதிரி பொருட்களை அசுத்தாவிகள் என்ன பண்ண முடியும், பயன்படுத்தி அதன் மூலமாக என்ன பண்ணும், அந்த 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 அசுத்தாவி என்ன பண்ணுது தெரியுங்களா? அந்த டெடிபேர் மூலமா, அந்த பொம்மை படத்தின் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த மகளை கண்காணித்து கொண்டிருந்தது. மூன்றாவதா பார்க்கிறோம் ஆப்ஜெக்ட்ஸ். நான்காவதா மிருகங்கள் மூலமாக இவை நம்மை கண்காணிக்கும். they will monitor us through animals. மிருகங்கள் மூலமாக. ஸோ பறவைகள், நாய்கள், அப்புறம் மாடு, ஆடு, இந்த மாதிரி மிருகங்கள் மூலமாக கண்காணிக்கிறவைகளாக இருக்கும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, கனவுகள் வழியாக நம்மை கண்காணிக்கும். ஸோ 5 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது ஆவியாவே அவை கண்காணிக்கும், ரெண்டாவதா ஒரு நபரின் மூலமாக கண்காணிக்கும், மூணாவதா பொருட்கள் மூலமாக கண்காணிக்கும், நான்காவதா மிருகங்கள் மூலமாக கண்காணிக்கும், ஐந்தாவதா கனவின் மூலமாக கண்காணிக்கும். இப்போ புரியுதுங்களா? இப்போ இதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்ம மாட்டிட்டு தான் இருப்போம். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏதாவது ஒன்று இல்லைனாலும் இன்னொன்னுல கண்காணிக்கிறதான வேலையை பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுங்களா? தந்திரமா செஞ்சுட்டு தான் இருப்பான். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேனே, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டேனே, நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், என்னை எப்படி இந்த ஆவிகள் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ இந்த ஆவிகளுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆவிகள் உள்ள வந்து உங்களுக்குள்ள வந்து வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. இது வெளியில இருந்தாலே போதும். நல்லா கவனிக்கணும். அசுத்த ஆவிகள் உள்ள வந்தாதான் பிரச்சனைன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இந்த கண்காணிக்கிற ஆவிகள் உள்ள வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வெளியில இருந்து கொண்டே, உங்களை கண்காணித்து கொண்டே உங்களுக்கு விரோதமான திட்டங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவன் நமக்காக என்ன பண்றாருங்க, திட்டங்களை பரலோகத்திலே உருவாக்கி வைத்திருப்பது போலவே இந்த சாத்தான் என்ன பண்றான்னா திட்டத்தை உருவாக்குறான். அவனுக்கு எப்படி திட்டம் உருவாக்கப்படுறான் தெரியுங்களா? இப்போ நம்மளை கண்காணிக்கிற அந்த பிசாசுகள் இருக்கு இல்லைங்களா, அசுத்த ஆவிகள், இந்த நபர் மூலமா இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 காரியங்கள், இது மூலமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த அசுத்த ஆவிகள் என்ன தெரியுங்களா பண்ணும், கொண்டு போய் நேரா தன்னுடைய தலைவனாகிய அந்த சாத்தான் கிட்ட கொடுக்கும். சாத்தான் அவர் என்ன பண்ணுவார், அவர் தான் மாஸ்டர் மைண்டு, அவர் தான் கிரிமினல் மைண்டு. அவர் என்ன பண்ணுவார், அங்கிருந்து ஓஹோ இப்படியா, நீ இப்படி பண்றியா, நீ அங்க போறியா, இரு நான் உனக்கு என்ன பண்றேன்,
உனக்கு இந்த காரியத்தை நான் ஏற்படுத்துறேன் என்று சொல்லி அவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து திரும்ப யாருக்கிட்ட கொடுத்து அனுப்புவான்? அவன் இந்த பிசாசுகள் இடத்துல கொடுத்து அனுப்புவோம். அதனால தான் நீங்க அந்த இன்டென்ஸ் பிரேயர்ல கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, we are breaking every communication. தொடர்புகளை வெட்டுகிறோம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? என்ன தொடர்பு? பிசாசுக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற தொடர்பு. சாத்தானுக்கும் இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது ஆவின் மண்டலத்துல இருக்குது. ஏதோ நீங்க கதை விட்டுன்னு இருக்காதீங்களா நீங்க நினைக்காதீங்க, இது உண்மை. ஆவின் மண்டலத்துல இந்த பிசாசனுடைய கிரியைகள் இப்படி கண்காணிக்கிற வல்லமைகள் சாத்தானுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு போறதும், அங்கிருந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை போட்டு அந்த சாத்தான் அங்கிருந்து கொடுக்கறத அந்த பிசாசின் கிரியைகள் தான் திரும்ப நம்ம இடத்துல எடுத்துட்டு வர்றதும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த கம்யூனிகேஷனை தான் நம்ம ஜெப நேரத்தில் யுத்த ஜெபத்தில் என்ன பண்றோம்? நம்ம உடைக்கிறோம். இந்த தொடர்புகளை, பிசாசனுடைய தொடர்புகளை நாங்கள் என்ன பண்ணுறோம்? வெட்டுறோம், துண்டிக்கிறோம், எரிச்சு போடுறோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மியூட்டிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இது வேதத்திற்கு புறம்பானதா இல்லை வேதத்தில் தான் இருக்குதா? நான் பேசுறது பில்லி இவருக்கு ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு கனவு வந்துச்சு, ஏதோ ஒரு ஆவியை பற்றி இவர் பேச ஆரம்பிச்சிட்டார், ஏதோ கட்டுக்கதை எடுத்து பேசுறது கிடையாது. கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார். நான் அந்த கனவுக்கு அப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஆண்டவர் 3 நபரை குறித்து பைபிள்ல இருந்து காமிச்சார். அந்த 3 நபர் எப்படி கண்காணிக்கப்பட்டாங்க பைபிள்ல அப்படின்றத குறித்து நான் உங்களோட பேச போறேன். அதனால நல்லா கவனிக்க. முதலாவது யார் தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இயேசுவுக்கு ஒரு கண்காணிக்கிற ஆவி நியமிக்கப்பட்டிருந்தது. என்ன ஜீசஸியா? எங்க அவர் தேவனுடைய குமாரனுங்க. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காகவும் கண்காணிக்கிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது. வாசிப்போமா? மத்தேயு 2வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்துட்டீங்களா? மத்தேயு 2:8 சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். கவனிக்கணும், இங்க யார் அப்படின்னா இந்த ஆளு பேரு ஏரோது. இந்த ஏரோது நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்ன பாருங்க. ஏரோது என்ன பண்றாருன்னா ஒரு ராஜாவா இருக்கிறார். இப்ப இந்த சாஸ்திரிகள், புத்தி கெட்ட சாஸ்திரிகள், இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? நட்சத்திரத்தை பார்த்துட்டு நேரா போயிருந்தாலே இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறதான குடிலுக்கு முன்னாடி போய் என்ன இருக்கிறோம்? போய் நின்று இருக்கலாம். ஆனா இவனுங்க இதுல ஏதோ கொஞ்சம் குழப்பம் ஆகி இவனுங்க என்ன பண்றானு? நேரா ஏரோது கிட்ட போய் கேட்கிறானுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்ப ஏரோதின் இடத்துல கேட்ட உடனே ஏரோது சொன்ன பதில் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை, அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குது? அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பணிந்து கொள்ளும்படி. இப்ப நல்லா கவனிக்கணும். ஏரோதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏரோதுக்கு பயம் வரல, ஏரோதுக்கு பயம், பட் அந்த பயத்தை அதை தன்வசமாக ஆக்கி கொண்டது என்ன தெரியுங்களா? ஏரோதுக்குள்ள இருந்ததான ஒரு கண்காணிப்பின் ஆவி, a spirit of monitoring. இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ ஏரோது பேசல, இது உள்ள இருக்கிற ஆவி தான் பேசுது. நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்றேன் நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன்? அதை நான் பணிந்து வர்ஷிப் பண்ண போறேன். அப்படி 16வது வசனத்துக்கு வாங்க, கீழே வாங்க. அப்பொழுது வாசிக்கலாமா? அப்பொழுது 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இப்போ ஒரு பேபி, ஒரு குழந்தை, ஆணும் பெண்ணும் இணையாம பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்ற ஒரு செய்தி முதலாவது யாருக்கு போச்சு? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு போச்சா? அப்புறம் சாஸ்திரிகளுக்கு போச்சா? அதுக்கப்புறம் தான் முழு உலகத்துக்கும் போச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே மரியாள் குழந்தைய பெற்றெடுக்கும் போதே பக்கத்துல எந்த ஆவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? கண்காணிக்கிற ஆவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது நேரம் என்ன பண்ணிருக்கோம்? நேரா போய் சாத்தான் கிட்ட போய் சொல்லியிருக்கோம், தலைவரே, இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? தேவனுடைய குமாரனே வந்துட்டாரு, நமக்கு நல்ல வாய்ப்பு, வச்சு செஞ்சிடலாம் இவரை அப்படின்னு சொல்லி போய் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து கிளம்பிது. கொஞ்சம் இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன், இதெல்லாம் பைபிள்ல கிடையாது, நான் என்னுடைய கற்பனையில சொல்றேன். அங்கிருந்து நேரா அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது? நேரா ஏரோது கிட்ட போகுது. ஏன்னா ஏரோது தான் அங்க இருக்கிறதுலயே வல்லமையான மனுஷன். இப்போ இந்த பிறக்கக்கூடிய இந்த குழந்தை, பரிசுத்த குழந்தை,
வளர்ந்து பெருசாகி ரத்தம் சிந்தி இதெல்லாம் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. பிசாசனுடைய தலை என்ன பண்ணப்பட்டுரும்? நசுக்கப்பட்டுரும். அப்போ வேற வழியே இல்லை. எப்படியாவது குழந்தையிலே என்ன பண்ணிடணும், இதை வேறாவது நம்ம ஏதாவது சாகடிச்சிடணும். இப்போ குழந்தைய ரொம்ப சேஷ்டை பண்ண என்ன பண்ணுவாங்க, காமெடியில் கூட ஒன்றும் சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் கொடுத்து கொன்று திட்டுவாங்களா இல்லையா? ரொம்ப ஏதாவது திமிரா பேசினா அப்படி தான் சொல்லுவாங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுக்கணும்டான்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சின்ன வயசுலேயே குழந்தையிலேயே இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்காணிப்பின் ஆவி யார் மூலமா செயல்பட்டது? ஏரோது ராஜாவின் மூலமாக செயல்பட்டது. ஆனா கர்த்தர் விட்டாரா? விடல. கர்த்தர் சாஸ்திரிகளுக்கு கனவின் மூலமாக எச்சரித்து இந்த வழியா போகாதீங்கடா, வேற வழியா போங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஏரோது என்பவன் he is a chief worker of Satan. பிசாசனுடைய ஒரு சீஃப், அதாவது ஒரு பிரதானமான ஒரு வேலைக்காரனாக இருந்தான் ஏரோது. அந்த காலத்துல இருந்து அவன் அப்படிதான். அவனுடைய வம்சாவளியில வந்த அடுத்த ராஜாக்கள் எல்லாமே, இந்த ராஜாக்கள் அதாவது ரோம ராஜாக்கள் எல்லாமே they were under chief control of Satan. சாத்தானுடைய அந்த ஃபுல் கண்ட்ரோல் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அவங்க செஞ்சதான கொடூரங்கள்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது கலிகுலான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ரோமன் அந்த வரிசையில் வந்ததான ஒரு மன்னர் கலிகுலா, நீரோ, இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்தாங்க. இந்த நீரோலாம் வந்து கிறிஸ்தவர்களை ஹியூமன் டார்ச்சஸாக பயன்படுத்தினார். டார்ச்னா என்னதுங்க? டார்ச் அடிக்கிற தெரு விளக்குக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனா பிடிச்சி ஒரு தூணில் கட்டி வச்சு சாயங்காலத்தில் எரிச்சு விட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரு விளக்கு. யோசிச்சு பாருங்க, தெரு விளக்கு என்னதுங்க? ஒரு கிறிஸ்தவனை பிடிச்சி கம்பத்தில் கட்டி விட்டு நெருப்பை சீமனையை ஊற்றி எரிய விட்டுருவாங்க. சாயங்காலம் நைட்டு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஹியூமன். வரிசையா அந்த தெருவில் நடந்து போனீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் தெரு விளக்கு இருக்கு இல்லையா? தெரு விளக்கு லைட்டுக்கு மாதிரி அவங்க ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு ஆட்கள் எரிந்து கொண்டு இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள். இப்படி இருந்த ஒரு நீரோ, கலிகுலான்ற மன்னன், இவன் பயங்கரமான அக்கிரமங்களை செஞ்சான். மக்களை வந்து அவன் தான் இருக்கலே பயங்கர அட்வான்ஸ்டு கில்லிங் மெஷின்ஸ், கொலை செய்கிறதான அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான். பிளேடு ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். மக்களை இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை என்ன பண்ணுறதுன்னா, மண்ணுக்கடியில் தலை தெரிகிற மாதிரி புதைக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பிளேடை விட்டு அப்படியே அந்த தலையை மட்டும் வெட்டிட்டு போகிறது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா புதைக்கிற வேலை மிச்சம், தலையை மட்டும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வேற இடத்துல புதைச்சிருவாங்க. உடம்புலாம் மண்ணுக்கடியில் அப்படியே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரோம ராஜாக்கள் சித்திரவதை செய்கிறவங்களாகவும், ரொம்ப முக்கியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட, அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பாடே கிடையாது. அந்த காலத்தில், ஆதி காலத்தில் அப்போஸ்தலர் நாட்களில் இருந்ததான சித்திரவதைலாம் ரொம்ப கொடூரம். அப்படிப்பட்ட சித்திரவதை அனுபவிச்சாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியல? அழிக்கவே முடியல. ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட அந்த பரம்பரையில் வந்தவர் தான் யாரு? இந்த ஏரோது. ஸோ ஏரோதும் ரொம்ப அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, ஒரு மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஒரு சாத்தானுடைய டிசெண்டன்ட்னே வச்சுக்கோங்களேன். முழுவதுமாக சாத்தானுக்கே பிறந்த மகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஏரோது. ஸோ முதலாவது இந்த கண்காணிப்பின் ஆவி இயேசுவை யார் மூலமாக கண்காணிச்சது? ஏரோது மூலமாக கண்காணித்தது. அடுத்ததா இந்த கண்காணிக்கிற ஆவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஜீசஸ் கிட்ட லூக்கா வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 4:13 வாசிக்கலாமா? லூக்கா 4:13 சேர்ந்து வாசிப்போம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு எங்க அழைத்து செல்லப்பட்டார்? வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாரா? வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதுக்கு அப்புறம் 40 நாள் என்ன பண்ணாராங்க? அவரு வனாந்திரத்துல உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. 40 நாளுடைய முடிவில் பிசாசு வந்து என்ன பண்ணா? அவரை சோதிச்சான். இதெல்லாம் நமக்கு தெரியும். சோதிக்கும் பொழுது அவர் எப்படி பண்ணார்? வார்த்தையினாலே பிசாசு என்ன பண்ணாருங்க? அவர் மேற்கொண்டார். மேற்கொண்டதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த வாசனத்தை தான் வாசிச்சோம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு, நல்லா கவனிக்கணும், என்னது அந்த வேர்டு கவனிங்க, சில காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காலம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? கொஞ்ச நாள் நான் போயிட்டு வரேன், கொஞ்ச நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் கோயிங் டு கம் பேக்னு அர்த்தம். நான் திரும்ப வரப்போறேன்னு அர்த்தம். அப்போதான் எந்த வேர்டை பயன்படுத்துவோம்? சில காலம். ஸோ போயிட்டு வரேன். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அவன் விலகி போனான் இருக்குது. ஆனா இயேசுவை கண்காணிக்கக்கூடிய ஆவிகள் எல்லாம் சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து
கூட இருக்கிற ஒரு சில நபர் மூலமாகவே அப்படிப்பட்ட ஆவிகள்லாம் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இயேசுவே தேவனுடைய குமாரனையே கண்காணிக்கிற ஆவிகள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மை கண்காணிக்கிற காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்மள ஒரு தீமையான காரியம் ஒன்று கண்காணித்து கொண்டிருக்கிறதுன்ற உணர்வோடு இருக்கணும். அது பயம் கிடையாது. ஐயோ என்னை பிசாசு பாக்குது அப்படிலாம் கிடையாது. அந்த பயம் இல்லை. நமக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். ஆனாலும் இந்த பக்கம் கண்காணிக்கிறதான அசுத்தாவிகள் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சில காலம் போகும் பொழுது சாத்தான் அப்படியே சும்மா இருந்திருப்பான்? யோசிச்சு பாருங்க. சாத்தான் சும்மா இருந்திருப்பான்? இல்ல. சாத்தான் என்ன பண்ணிருப்பான், எப்படியாவது இவரை, ஏன்னா மாம்சத்துல வந்துட்டாரு. அவர் நல்லா கவனிக்கணும். அவர் வார்த்தையா பரலோகத்தில் இருந்த வரைக்கும் அவரை தொடவே முடியாது. ஆமா தானே? சாத்தானால தொட முடிஞ்சிருக்குமா? பரலோகத்தில் போய் ஜீசஸ் குமாரனை போய் தொட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப எப்ப தொடலாம்? அவரு மனுஷிகமா மாம்சத்துல பிறந்ததுனால அவரை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. பல இடங்களில ஒன்னு தொடணும்னு நினைச்சான், ஏரோது மூலமா தொடணும்னு நினைச்சான், முடியல. சோதனையில தன்னுக்கு கீழ்ப்படிய வைக்கணும்னு நினைச்சான், அதுவும் முடியல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த 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 ஆவிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம முதலாளி, நம்மளுடைய பாஸ், அதாவது சாத்தான் என்ன பண்ணிட்டானா, முதல் ரவுண்ட்லயே ஏரோது கிட்ட முதல் ரவுண்ட்லயே என்ன ஆயிட்டாரு, நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய பாஸ் தோத்துட்டார். அதனால இந்த ரெண்டாவது டைம்னாச்சும் சோதனை கொடுக்கறப்பனாச்சும் அவர் என்ன பண்ண வைக்கணும், விழ வைக்கணும்ன்ற பிளான்ல தான் வந்தாங்க. இதுலயும் அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுடைய பாஸ் வார்த்தையினாலே அவர் ஜெயித்து விட்டார். சரி, அடுத்ததா கவனிப்போம். அடுத்த ஒரு நபர்கிட்ட வரான். வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். 16 verse 21. மத்தேயு 16:21. 16:21 வாசிக்கலாமா? அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். போதும். இப்போ பாருங்க, இயேசு என்ன சொல்றாருன்றது இயேசுக்கு நல்லா தெரியும். போகணும், மரிக்கணும். ஏன்னா ஜீசஸ்க்கு ஆல்ரெடி பிதாவானவர் அந்த பிளான் எல்லாம் கொடுத்துட்டார். இப்படி மரிக்கணும் என்ற பிளான் எல்லாம் ஜீசஸ்க்கு நல்லா தெரியும். ஆனா சீஷர்களுக்கு இதுக்கு தெரியுமா? சீஷர்கள்ட்ட ஒரு சொல்லும். அவர் இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் சொன்னார் ஒழிய வெளிப்படையாக நான் 3 நாள் கழிச்சு உயிரோட வரும் அவர் பல ஹிண்ட் தான் கொடுத்தாரு. அது ஓப்பனா ஒரு விஷயத்தை அவர் அந்த விஷயத்த சொல்லலை. அவர் பல இடத்துல ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்தாரு. பாருங்க, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். இப்போ சொல்ல தொடங்கின உடனே இப்போ நல்லா கவனிக்கணும். நான் பேசுறது கவனிங்க எல்லாரும் நீ பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையும் அந்த கண்காணிப்பின் ஆவிகள் பார்த்திருக்குமா இல்லையா? பார்த்திருக்கோம். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே எல்லாம் கவனிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே சீஷர்களும் கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கிறதான கண்காணிப்பு ஆவிகளும் என்ன பண்ணியிருக்கோம், மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸும் கண்டிப்பா கேட்டிருக்கோம். கேட்டுட்டு போய் அதுவே சொல்லியிருக்கோம். என்னுடைய இமேஜினேஷன் அது. போய் அதோடைய பாஸ் கிட்ட சொல்லியிருக்கோம், சாத்தான் பாஸ் இவர் என்னமோ சாக போறாராம், எருசலேமுக்கு போக போறாராம், இவர் என்ன பண்ண போறாங்க பாருங்க, கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும்னா சொல்றாரு. ஒன்றும் புரியல பாஸ். அப்படியா, சரி இரு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு திட்டத்தை போட்டு கண்காணிக்கிறதுக்கு அடுத்து ஒரு நபரை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான். கூடவே இருந்தாருங்க ஒருத்தர், அவருக்குள்ள ஒரு அசுத்தாவி பூந்துச்சு. அடுத்து வாசிங்க 22வது வசனம். அப்பொழுது வாசிங்க, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். போதும். இப்ப கவனிக்கணும், பேதுரு அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல பேதுருக்கு என்னாச்சு? பேதுரு ரொம்ப, அதாவது ஏசப்பாவை பேதுரு நேசிக்கிற மாதிரி அந்த 12 பேர்ல வேற யாருமே நேசிச்சிருக்க முடியாது.
அவ்வளோ அதிகமாக நேசிப்பார். எதுனாலும் துருன்னு இருப்பார். ஏசப்பாக்காக என்ன வேணால் செய்வேன்னு சொல்லி ஓடுற ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜீசஸை தனியாக கூட்டிகிட்டு போய், இயேசுவை நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது. நீங்கள் செத்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு, நான் உங்களை நம்பி பொழப்பெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்துருக்குறோம், மீன் பிடிக்கிற பொழப்பெல்லாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ன ஒன்று ஏசப்பா என்ன சொல்கிறாருப்பாங்க. அவரோ திரும்பி பார்த்து, இப்போ என்ன அவர் என்னதான் அவர் மனுஷராக இருந்தாலும் அவர் தெய்வம் இல்லையா? ஆமாம் தானே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் இருந்தார், தெய்வமாகவும் இருந்தார். ஸோ அவருக்கு ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மெசேஜில் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நீங்கள் போயிட்டு, நான் செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், தயவு செஞ்சு கேளுங்க. பகுத்தறிகிறதான ஆவி, அதை பற்றி பாஸ்டர் பேசினாங்க, நீங்கள் கேட்கணும். லைவ்லையும் இருக்கும், அந்த மெசேஜாகவும் தனியாகவும் இருக்கும். சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஜீசஸுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனால அவரால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. பேதுருக்குள்ளே இருந்தது, பேதுரு பேசலை. பேதுருக்குள்ள அந்த கண்காணிக்கிற ஆவி வந்து நுழைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ 3வது அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஏறுவது, 2வது அட்டம்ப்ட் அந்த பாலைவனத்தில் அவரை சோதிக்கிறது. இப்போ 3வது அட்டம்ப்ட் எங்க? இங்க வந்து பேதுரு கிட்ட வந்து தேவனுடைய திட்டத்தை ஸ்பாயில் பண்றது. ஏன்னா பிதாவினுடைய திட்டம் அவரு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழ வேண்டும், அந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்க வேண்டும், அவர் பரலோகத்து, இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஆனா அதை கேன்சல் பண்றதுக்காக பிசாசு என்ன பண்றான், தந்திரமா வந்து இந்த வார்த்தையை யார் மூலமா பேச வைக்கிறான்? பேதுரு மூலமா பேச வைக்கிறான். ஜீசஸுக்கு எப்பயுமே ஆவியின் கண்கள் ஓப்பன்டாவே தான் இருக்கும். அவர் பார்க்குறாரு, பார்த்தா பின்னாடி ஒரு பிசாசு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கும் பேதுருக்கு பின்னாடி. அது என்ன சொல்லியிருக்கோம், ஓஹோ நீயா? அப்போ பேதுருவை பார்த்து அவர் என்னன்னு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்றாரு. பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும், இவ்வளோ நாள் கூட தானே இருந்தார் அந்த மனுஷன், என்னைய பார்த்து இப்போ சாத்தான்னு சொல்றாரு. ஆனா ஏன்னா ஏசப்பாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவரால் பின்னாடி கிரியை செய்ததான அந்த ஆவி என்ன பண்ண முடிஞ்சது, பார்க்க முடிந்தது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்போ எனக்கு இந்த வசனத்தை படிச்சப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னன்னா அதாவது இக்னரன்ஸ் சொல்லுவோம். இக்னரன்ஸ்னா அறியாமை. நிறைய பேர் இந்த பேதுரு மாதிரி நம்ம இருக்கிறோம். என்னன்னா அறியாமையில ரொம்ப சின்சியரா இருப்போம், உண்மையில சின்சியரா இருக்கிறது வேற. அதாவது ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தியத்துக்காக சின்சியரா ரத்தம் கொடுத்து அப்படின்னாச்சும் வாழ்வேன்னு சொல்றது வேற, ஒண்ணுமே தெரியாம சின்சியரா இருக்கிறது வேற. இப்ப பேதுரு அந்த 2வது கேட்டகரி. இக்னரன்ஸ்ல சின்சியரா இருப்பார், அறியாமை ஆனா சின்சியர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர்னு சின்சியரா இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிவு இல்லை. ஆனா ஏசப்பான் மட்டும் என்ன பண்ணுவோம், சின்சியரா இருப்போம். ஜோம் பண்ணும்போது கண்ணை முடிக்குவோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன். நான் ஜோம் பண்ண போன உடனே அவங்க வீடு இல்லை, வீட்டுக்கு வெளியில தான். அப்போது என்கிட்ட நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே அந்த அந்த சகோதரர் நிறுத்திட்டு, தம்பி நீங்கள் செருப்பை கழட்டி விடலையே அப்படின்னாரு. அப்போ யோசிச்சேன், ஓ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக அவர் பார்த்துருக்கிறார் போல, சரி அவருக்கு ஏன் இடைஞ்சலாக இருக்குன்னு செருப்பு கழட்டி விட்டு ஜோம் பண்ணு. ஸோ ஒரே ஒரு இடத்துல வேதாகமத்தில் மோசே வந்து தேவன் இருக்கிற இடத்துல வந்து செருப்பு கழட்டி விட்டு ஜோம் பண்ணார். ஸோ அது ஒரு கம்பல்சரி டாக்டரின் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு சகோதரர் சொன்னார், ஆனால் நான் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் ஆமேன் போட்டேனே, ஒரு அம்மா வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்க, என்னத்துக்குன்னா ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லவே இல்லைன்னு சண்டை போட்டாங்கண்ணே அப்படின்னா. என்னடே இதெல்லாம் என்னடா ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி என் தம்பி சொன்னான். இப்போ இதுதான் இக்னரன்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்கிட்டு உண்மையான சத்தியத்தை பற்றியதான அறிவு இல்லை. செருப்பு போட்டு இப்போ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் ஷூ போட்டுட்டே தான், பாஸ்டர்ஸ்லாம் ஷூ போட்டு தான் நிற்பாங்க. நீங்கள் ஃபாரின் பாஸ்டர்ஸ்லாம் பாருங்கள், அப்போ அங்கே என்ன தேவன் இல்லைன்னா சொல்ல முடியும்? கிடையாது. நம்மளுடைய கல்ச்சரில் இப்போ நம்ம கல்ச்சர் இது புனித இடம்னு நம்ம சொல்கிறோம், அதனால செருப்பு போடாமல் உள்ளே வரோம். ஃபாரினர்ஸ் சர்ச்சு ஷூ போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. கோல்டு, அவங்களுக்கு குளிர், அவங்க கிளைமேட்டு, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதனால் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இதை கொண்டு வந்து ஒரு டாக்டர்னா வச்சு இதனால ஒரு அறியாமையே மக்களுக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம திணிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு உண்மையில் கிரியை செய்கிறதான ஆவிகளை பற்றியதான தெளிவு நமக்கு இல்லை. கண்காணிக்கிற ஆவின்னு ஒன்று இருக்குடா அப்படின்னா என்னது, அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று பிசாசு இருக்கிறான், அவனும் இருக்கிறானா என்னன்னா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் ஏசப்பா இருக்கிறான்னு சொல்லி நம்புறாங்க, ஆனால் பிசாசு இருக்கிறான்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. நம்பாமல் இருந்தால் மட்டும் என்ன இல்லை, நான் போயிடுறான். இந்த பூனை வந்து கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொன்னிச்சான், அந்த மாதிரி கதையாக தான் நம்ம கதை இருக்குது.
ஸோ இக்னரன்ஸ், அறியாமை அப்படின்றது வந்து ஒரு தவறான காரியம். அதை வந்து சின்சியராக நான் செஞ்சோன்னா அதை விட இன்னும் முட்டாள்களாக நம்ம இருக்கிறோன்றதை சொல்லி அர்த்தம். ஸோ பேதுரு அப்படியே தான் இருந்திருக்கிறாரு. இவருக்கு இக்னரன்ஸ் அதிகம், அறியாமை அதிகம். அறியாமையில் ரொம்ப சின்சியராக இருந்தார். அது தப்பா ரைட்டா? தப்பு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் எப்படி இருக்கணும்? சின்சியராக இருக்கணுமே ஒழிய அறியாமையில் சின்சியராக இருந்தால் நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல ஆண்டவரேன்னா ஆண்டவர் முன்னாடி போய் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன தேதி? 25 2வது சர்வீஸ் போனேன். பில்லி இந்த பிரசங்கத்தை பற்றி பேசினா, அப்போ ஏன் உன் காது கேட்கலையா, ஏன் கண்ணை மூடி தூங்கிட்டியான்னு கேட்பார். சரிங்களா? அதனால நல்லா கவனிங்க. அறியாமையை நாம் களைந்து விட வேண்டும். we should be no more ignorant. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும்டா. நல்ல கண்ணை திறந்து பாருங்க, ஆவின் கண்கள் திறக்கப்படும்படி கேளுங்க, காதுகள் திறந்து சத்தத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. அப்படின்னாதான் இப்ப வருகிறதான தந்திரங்கள்ல இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். ஸோ 2வது நாம் பார்க்கிறோம் பீட்டர், அந்த நபர் மூலமா. ஸோ அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். ஃப்ரெண்டை பார்த்து பேசுற பேச்சா அது? நீ எனக்கு இடரலா, எனக்கு டிஸ்டர்பன்ஸ்ரா, கெட் அவுட், வெளியே போடா, கெட் லாஸ்ட், அந்த மாதிரி தான் சொல்றாரு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ பாருங்க, இப்போ இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், இந்த கண்காணிக்கிற ஆவிகள் ஒருபோதும் காடோடைய பெர்ஸ்பெக்டிவ், தேவனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கவே பார்க்காது. ஒன்று அதோடைய பெர்ஸ்பெக்டிவை திணிக்கும், இல்லை ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் அது திணிக்கும். மனுஷ கண்ணோட்டத்தை திணிக்கும், இல்லை பிசாசனுடைய கண்ணோட்டத்தை திணிக்குமே ஒழிய தேவனுடைய கண்ணோட்டத்தை ஒரு நாளும் இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் சொல்லவே சொல்லாது. அதுக்கு தெரியவும் தெரியாது, தெரிஞ்சாலும் அது சொல்லாது. ஏன்னா நீங்க அழிக்கப்படணுன்றது தான் யாருடைய திட்டம்? அந்த கண்காணிக்கிற ஆவியினுடைய திட்டம். ஸோ ஆகையினாலே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் வாசிக்கலாமா? மத்தேயு 26 14 16. சீக்கிரம் விடுங்க. மத்தேயு 26 14 16 வாசிக்கலாமா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏரோது கிட்ட இருந்த அதே ஆவி இப்போ அங்கிருந்து வந்து அவரை பாலைவனத்தில் சோதிச்சது, அங்கேயும் முடியல. அடுத்து எங்க வந்துச்சு? பேதுரு கிட்ட வந்துச்சு. அங்கேயும் ஏசப்பா அப்பாலை போ சாத்தானே அடிச்சு துரத்திட்டாரு. இப்போ 4வதா யாருக்குள்ள பூந்துருச்சு? யூதாஸ் காரியத்துக்குள்ள பூந்துருச்சு. யூதாஸ் காரியத்துக்குள்ள பூந்துட்டு இப்போ கரெக்டாக அந்த வேர்டு அழகா போட்டிருக்கு பாருங்க, அவன் காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸோடைய ஒவ்வொரு மூவியும் அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். எங்க போறாரு வராரு, எப்போ தூங்குறாரு, யார் வீட்டில் தூங்குறாரு, எந்த சீசனோடைய ஒரு உலாவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது கூட பிசாசுக்கு என்ன தெரியுங்களா, அவன் வெற்றின்னு தான் நினைச்சான். என்னாச்சு? அவ்வளோதான், முடிச்சாச்சு. எல்லாரையும் கடைசியாக ஏவி விட்டு, கடைசியாக பரிசேரு சதுசேரி ஏவி விட்டு கடைசியாக சோழியை முடிச்சிருவான்டான்னு சிலுவையில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் அவன் எதிர்பாராதது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு உயிரோடு எழுந்து வந்துடுவாரா? இதுதான் அவனால் என்ன பண்ண முடியல, ஜீரணம் பண்ணவே முடியல. இப்போ நல்லா கவனிக்கணும். அந்த அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டான். கடைசி 6 மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு வெற்றின்னு நினைச்ச நேரத்தில் மொத்தமாக ஒரு தலையவே என்ன பண்ணிவிட்டார்? இவனை நசுக்கிட்டார். இந்த சாத்தானுடைய தலையை ஒட்டுமொத்தமாக அவர் சிலுவையிலே அவர் நசுக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவரை காட்டி கொடுப்பதற்கு இவன் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஸோ Jesus was not an exception for these monitoring spirits. இந்த கண்காணிப்பின் ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்துவும் விட்டு வைக்கவில்லை, அவரையும் கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ முதலாவது 3 நபரை பற்றி சொல்லணும்னு சொன்னேன். முதலாவது ஜீசஸ், முடிச்சாச்சு. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறந்துட்டார். அடுத்து 2வதா பவுலுடைய வாழ்க்கையில கண்காணிக்கிற ஆவிகள் இருந்துச்சு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16.
16 18 வரைக்கும், verse 16 to 18. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். இல்ல நாங்கள்னு வரும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்குண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இது பேர் என்னன்னா குறி சொல்லுதல்னு சொல்றோம். குறி சொல்லுகிற ஆவி. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அப்பா இதை பத்தி பேசினாங்க. குறி சொல்லுகிற ஆவி, நிறைய விதமான அசுத்தாவின்ல குறி சொல்லுகிற ஆவி சொன்னாங்க. இந்த குறி சொல்லுகிற ஆவியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது இப்ப நல்லா இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றா. ரொம்ப நாளா ஃபாலோ பண்றதா இருந்தா கண்டிப்பா பவுலுடைய கூட்டாளி இவங்களுடைய ஆக்ஷனை பார்த்துருப்பால இல்லையா? ஏங்க, ஒருத்தங்களை ஒரு தாட்டி பார்க்கறது வேற, ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி போறது வேற. ஆமா தானே? ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறா. பவுல் எங்க வராரு போறாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு, யார் யாருக்கு பேய ஓட்டுறாரு, யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா இங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. பாருங்க, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அவர் என்ன பண்றா, இவ வந்து பின்னாடி வந்து பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, இவ என்ன சொல்றாங்க, இந்த மனுஷர் பாருங்களேன் 17 வசனம், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அவ கரெக்டா தான் சொல்லி இருக்கிறா. ஆனா பவுலுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. சும்மா நை நை நைன்னு என்ன அது டெய்லிக்கும் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது, பொறுத்து கொள்ள முடியல. பாலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறா, சும்மா பின்னாடி வந்து நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அந்த நபருக்குள்ள, அந்த பெண்ணுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க, அந்த கண்காணிக்கிற ஆவி இருந்தது. அது என்ன பண்ணுது பாருங்க. உடனே பவுல் திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். உடனே என்னாச்சுங்களா, அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்போ பாருங்க இந்த வார்த்தை, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அது மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் தான். நிறைய வசனம், நிறைய வார்த்தை இருக்குது. அடுத்ததா, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அது மானிட்டரிங் ஸ்பிரிட்டோடைய வேலை. அடுத்ததா, பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். ஸோ பால் டைரக்டா யாரை பார்த்து பேசுறாரு, அந்த பொண்ணை பார்த்து பேசல, அந்த பொண்ணுக்குள்ள இருந்ததான அந்த கண்காணிக்கிற ஆவியை பார்த்து சொல்றார், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. உடனே என்னாச்சுங்களா, அந்த பெண்ணை விட்டு அது வெளியேறிற்று. அந்த பொண்ணை அடிச்சு துரத்தல அவர், அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிறதான அசுத்தாவியா ஒரு கரெக்டா இனம் கண்டு கொண்டார். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பவுலுக்கு ஓப்பனா இருந்துச்சு. அதனால கண்காணிக்கிற ஆவி தான் அதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அவர் என்ன பண்றாரு, அடிச்சு துரத்தி விட்டார். சரிங்களா? ஸோ ரெண்டாவது நபர் யாரை சொன்னேன், பவுல். முதலாவது நபர் யாரு, இயேசு. ரெண்டாவது நபர் பவுல். மூணாவது நபர் வாசிப்போம், பேதுரு. லூக்கா 22வது அதிகாரம் 31 இருந்து 32 வரைக்கும். லூக்கா 22வது அதிகாரம் 31 இருந்து 32 வரைக்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ பேதுருவை பார்த்து ஜீசஸ் ஒரு வேர்டு சொல்றார். எல்லாரும் நீ பாருங்க என்ன சொல்றாருன்னா, உன்னைய பிசாசு வந்து அடிச்சு துவைச்சு போடுறதுக்கு என்கிட்ட என்ன கேட்டான், பெர்மிஷன் கேட்டான். நான் என்ன பண்ணேன்னா, அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா சொல்ல, பெர்மிஷன்லாம் அவனுக்கு கொடுத்தாச்சு, அவன் வந்து செய்வான். ஆனா அந்த டைம்ல நீ விசுவாசத்தை விட்டு விலகிடாம இருக்கிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜீசஸ் அந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணியிருக்கலாம் சொல்லுங்களேன். ஏங்க, இப்போ உங்ககிட்ட உங்களை பத்தி பிசாசு வந்து போய் ஜீசஸ் கிட்ட போய் ஒரு பெர்மிஷன் கேட்குறான். பில்லின்னு ஒருத்தர் இருக்கிறான், பில்லி என்ன தொடட்டுமா வேணாமா
அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உங்களுடைய பதில் என்னவா, ஜீசஸ் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? ஏய் என் பையன் அவனை தொடக்கூடாது, தொட்டினா கையை வெட்டிடுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? அனுமதி கொடுக்குறாரு. ஆனா அந்த டைம்ல அவன் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. என்னங்க இது நியாயம்? ஜீசஸ் நம்முடைய அப்பான்றோம், அவர் நமக்கு நம்ம மேல பாசமா இருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தொடாதன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் இதுல என்ன சொல்றாரு? ஆமா, யோபு மாதிரி போய் நீ தொட்டுக்கோ, ஆனா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிமிட் போட்டு வச்சிருந்தாருல, அந்த மாதிரி. இப்ப பாருங்க, உத்தரவு கேட்டுக்கொண்டா நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்கு வேண்டிக் கொண்டேன். அந்த விசுவாசத்துக்கு பதிலா ஒரு செகண்ட்ல வேற வார்த்தையை சொல்லி அவர் வேண்டியிருக்கலாம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கலாம்? இந்த பேதுருவனியே தொடாத, பேதுருவனி தொடாதன்னு வேண்டியிருக்கலாமா? ஆனா அவர் என்னன்னு வேண்டியிருக்கிறார்? என்ன தெரியாமையில் அவசரத்துல ஜெபம் பண்ணிட்டாரா ஜீசஸ்? இல்ல, கரெக்டா தான் ஜெபம் பண்ணாரு. ஏன்னா பேதுரு இந்த ஃபேஸ் வழியா கடந்து வரலனா அவன் தன்னுடைய சகோதரர்களை என்ன பண்ண முடியாது? திடப்படுத்த முடியாது. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி போட்டிருக்கு பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி சொன்னார். அப்போ ஸ்ட்ரென்த் வேணும்னா, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்தனிங் அவன் மற்றவங்களை பண்ணணும்னா முதல்ல இவனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இவனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா ஜீசஸ் அனுமதிச்சது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம்தான். ஸோ அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ ஏன் அதுவும் ஸ்பெஷலாக பேதுரு கிட்ட பிசாசு வரான்? ஏன்னா நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவுட் ஆஃப் ஆல் த 12 பீட்டர் வாஸ் சோ இக்னரண்ட். அந்த 12 சீஷர்கள்ல இந்த பேதுரு ரொம்ப அறியாமையில் இருந்த ஒரு ஆளு. நல்லா கவனிக்கணும். இப்போ பிசாசனுடைய டார்கெட் யாரை தெரியுமா அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான்? யாரு அறியாமையில் இருக்காங்களோ அவங்கள தான் அவன் டார்கெட் பண்ணுவான். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றேன். யாரு அறியாமையில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிசாசு என்ன பண்ணுவான்? டார்கெட் பண்ணுவான். நீ காலைல கூட அப்பா மெசேஜ் சொல்லுமா சொன்னாங்க, என்ன அதுக்கு ஆவின்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஆட்கள் அவங்களுக்குள்ள தான் அந்த ஆவி இருக்கு. இந்த மாதிரி ஆவி இல்லை, அந்த ஆவி இல்லை, இந்த ஆவி இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்குள்ளதான் ஆவி இருக்கு. அந்த ஆளை போய் கண்ணாடியிலேயே பார்த்துக்கிட்டு சொல்லுங்க அதுதாங்க ஆவி, கண்ணாடியில் இருக்கு இல்லையா, அதுதான் ஆவின்னு சொல்லி அவங்களே பிளேம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு அப்பா அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ அது உண்மை. ஏன்னா இன்னைக்கு பிசாசனுடைய ஒரு பயங்கரமான தந்திரம் என்ன தெரியுங்களா? அவன் இல்ல, பிசாசே இல்ல, பிசாசாவது ஒன்னாவது அப்படின்னு பொய் சொல்ல வைக்கிறான். பார்த்தீங்களா, டிசெப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்னைக்கு அவனுடைய உச்சகட்டம். there is no something like Satan. சாத்தான்ற ஒண்ணுலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் சும்மா தப்புங்க அப்படின்னு. இன்னைக்கு நியூ ஏஜ் மூவ்மெண்ட்ல ரெண்டு இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ் தான். பாசிட்டிவான ஆற்றல், நெகட்டிவான ஆற்றல். பாசிட்டிவ் வைப்ஸில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். நெகட்டிவ் வைப்ஸில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி அது இது எல்லாம் வரும். இப்படி தான் இன்னைக்கு உலகம் நியூ ஏஜ் மூவ்மெண்ட்டில் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை அதை தான் கேட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், அறியாமை எங்கே இருக்குதோ அங்கே பிசாசு தந்திரமாக வந்து என்ன பண்ணுவான்? நுழைவான். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது எவ்வளோ முக்கியம்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறியாமையை பயன்படுத்தி தான் சத்ருவானவனால உள்ளே நுழைய முடியும். ஸோ பீட்டர் ஏன் அந்த 12 பேர்ல வேற யாராவது வேற யாராவது பிசாசு தொட்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் பீட்டர் ஏன்? பீட்டர் வந்து மண்டையில் அவருக்கு அறிவே இல்லை. அவரு எல்லாத்தையும் விறுவிறுப்பா பண்ணுவார், துருதுருன்னு இருப்பார், ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டார், அவசரமா பண்ணுவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அந்த மாதிரி தான் பேதுரு அப்படிதான் இருந்திருக்கிறார். அதனால தான் ஃபர்ஸ்ட் எங்க வந்து பிசாசு என்ன யாரை தொடுறான்? 12 பேர்ல பேதுரு வந்து தொடுறான். பாருங்க, அப்ப ஜீசஸ் என்ன பண்றாரா? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இப்ப பாருங்க, அவன் பேசின ஒரு காரியம். ஏன்னா இந்த சம்பவம் வந்து அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, ஜீசஸோடைய அந்த சூழல்ல பேதுரு மூலமா பிசாசு எப்படி வந்து செயல்பட்டான் அப்படின்ற வாசனம் இல்லைங்களா? அந்த வசனத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். So he thought he was defending Jesus. இயேசுவுக்காக இவன் டிஃபெண்ட் பண்றான்னு நினைச்சான். ஆனா இன்ஃபேக்ட் அவன் யாரு சார்பில் பேசிக்கிட்டு இருந்தான்? பிசாசனுடைய கண்காணிப்பின் ஆவியின் சார்பில் பேசிக்கிட்டு இருந்தான். கரெக்டு தானே? இப்ப ஜீசஸை சாகடிக்க கூடாதுன்னு சொல்றது அது யாருடைய பாயிண்ட்? அவனுடைய ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல தலைவர்ப்பா, இவரை போய் கொண்டுட்டீங்கன்னா என்னத்துக்கு பாக்குறது அப்படின்ற மாதிரி அந்த யோசனையில இருந்தானே ஒழிய, இந்த தாட்டுக்கு பின்னாடி ஒரு கண்காணிப்பின் ஆவி இருந்ததுன்றது அவனுக்கு தெரியல.
இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த அறியாமையை பயன்படுத்தி தான் பேதுருவனுடைய வாழ்க்கையில இந்த அசுத்த வல்லமைகள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. பேதுருவனுடைய வாழ்க்கை இந்த கண்காணிப்பின் ஆவிகளினாலே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பாருங்க, பேதுருவை கண்காணிச்சுக்கிட்டு இருந்த ஆவி என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இதுதான் பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். என்னையும் பாருங்க, பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கண்காணிக்கிற ஆவிகளை வச்சு உங்களை நல்லா உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டே இருப்பான். நேராக போய் டெய்லிக்கும் யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான் தெரியுமா? சாத்தான் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். சாத்தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணி அங்கேருந்து அவர் என்ன பண்ணுவார், நேராக கொண்டு வந்து போடுறான் இவன் வாழ்க்கையில். இவன் வாழ்க்கையில் இந்த திட்டத்தை. ஆமாம், இப்படி தான். ஆனால் நம்ம இந்த கண்காணிக்கிற ஆவிகளை குறித்து அறிவே இல்லைன்னா, என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, என் வாழ்க்கையில் திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு உட்காந்து தலையை சொறிவோம். என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் குடும்பம் நல்லா இருந்துச்சு, ஏன் திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, ஏன் என் பிள்ளை திடீர்னு படிக்காம போச்சு, ஏன் நல்ல லாபமாக இருந்ததானே என்னோட தொழில் திடீர்னு நஷ்டமாச்சு, ஏன் கண்காணிக்கிற ஆவி உங்களை சுற்றி இருந்ததுன்ற சொல்லி அறிவே இல்லை, அதை குறித்து எண்ணமே இல்லை. ஏதோ ஏசப்பா ரத்தத்தை மீட்கப்பட்டேன், விசுவாசி ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன், இவ்வளோதான். இதை தாண்டி நமக்கு என்ன அறிவு? கர்த்தர் நமக்கு எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்துறார், மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அப்படியே பொறுமையோடு உட்காந்தாலும் பொறுமையில் நல்லா தூக்கம் வருதே ஒழிய பொறுமையில் காது கொடுத்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, யாரும் கேட்கறது இல்லை. கேட்டாலும் மண்டே இருதயத்துக்குள்ளே போய் கிரியை செய்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி கண்காணிப்பின் ஆவிகளும் நம்மை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஈச் அண்ட் எவ்ரி மூவ் தட் யூ மேக். இந்த செஸ்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன மூவ் பண்ணுறாங்கன்றது. ஒவ்வொரு மூவை வச்சு இத்தனாவது மூவில் அவனை தோற்கடிக்கலான்றதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் மாஸ்டர் மைண்டுன்னுவாங்க, மாஸ்டர் செஸ். விஸ்வநாதன் நம்ம இந்தியன் பெரிய செஸ் பிளேயர், அவருடைய அவர் நீங்கள் மொத்தம் அவர் சேலஞ்ச் வச்சு, நான் உன்னை 4 மூவில் தோக்கடிக்கிறேன், நான் உன்னை 2 மூவில் தோக்கடிக்கிறேன். எப்படிங்க 2 மூவில் ஒரு செஸ்ஸில் ஒரு மனுஷனை தோக்கடிக்க முடியும்? கால்குலேஷன். ஏன்னா மூவை அவர் ஃபஸ்ட்டு எந்த காயை நகர்த்துறாரு, எந்த காயில் எவ்வளோ தூரம் நகர்த்துறாரு, என்னென்ன மூவ். ஸோ பாருங்க, இதுதான் பிசாசனுடைய பயங்கரமான ஒரு தந்திரம். அவன் பயங்கரமாக உங்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டே இருந்தான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸை பேதுரு லைஃப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஷுட் கம் டு நோ தட் தேர் ஆர் மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ். உன் கண்கள் திறக்கப்பட்டு உன்னை கண்காணிக்கிற ஆவிகள் இருக்குதுன்றது உனக்கு மண்டைக்கு புரியணும். அதுக்காக தான் இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணுறேன், அனுமதிக்கிறேன். இல்லைன்னா ஆண்டவர் ஏசப்பாக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஆவியை தொடாம ஓடிப்போ அப்படின்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு எப்படியே தான் இருந்திருப்பான், இக்னரண்டாகவே தான் இருந்திருப்பான், அறியாமையிலே தான் இருந்திருப்பான் அவன். புரியுதுங்களா? ஸோ 3 நபர். இன்னொரு நபர் போனஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் யாருன்னா யோபு. மொத்தம் 3 பேரை பார்த்தோம். யார் யார்? இயேசு, பவுலு, பேதுரு, அடுத்து யோபு. யோபு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாசிங்களா, யோபு 1வது அதிகாரம் 6 to 11 வசனங்கள். சேர்ந்து வாசிப்போமா? ஒரு நாள் தேவபுத்திரர் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாங்க 6 to 11 வரைக்கும். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, இப்ப சாத்தானுடைய வேலை
ஃபர்ஸ்ட் அந்த சாத்தானுடைய வேலையை அவனுடைய டாஸ்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. அவன் என்ன பண்றானா, எங்கிருந்து வரேன்னு ஆண்டவர் கேட்டவொடனே சாத்தான் தன்னுடைய வேலையை, அதுதான் அவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். சாத்தானுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கு பாருங்க, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஸோ அவன் சும்மாலாம் சுத்திக்கிட்டு இல்லை, அவனுடைய வேலையே எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். யாரை வஞ்சிக்கலாம், நம்ம நியூ டெஸ்டமெண்ட்லயும் வாசிக்கிறோம், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி, கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி. வகை தேடின்னு என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு வழி கிடைச்சா உள்ள நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தானே அர்த்தம். ஏங்க அப்படிதானங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பாருங்க, வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ இங்கேயும் அதே தான் போட்டிருக்கு, பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி வருகிறேன். இப்போ அவன் பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னா, பாருங்க யோபுவுக்கு நல்லா கவனிக்கணும், யோபுவனுடைய லைஃப்ல அவனுக்கு அவன் லைஃப்ல எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்ததோ அதை விட சாத்தானுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தது இல்லையா. அதனால தான் சாத்தான் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்னது அந்த வார்த்தையை சொல்லுங்க, வேலி அடைக்கவில்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம், சாத்தானு அந்த வேலியை சுத்தி சுத்தி டெய்லிக்கும் வந்துகிட்டே தான் இருக்கிறான். அங்க வேலி இருக்கிறனால தான் என்ன பண்ண முடியல, அவனால உள்ள போக முடியல. இப்ப நமக்குனாச்சும் இயேசுவின் ரத்தம்ன்ற வேலி இருக்குதுங்க, அவனுக்கு என்ன வேலி இருந்துச்சு யோபுவுக்கு? ஏன்னா யோபுலாம் ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடியே இருந்தவர். யோபு சங்கீதத்துக்கிட்ட இருந்தனால அவர் அந்த காலத்தில் இருந்தார் நினச்சிக்காதீங்க, இவர் ஆபிரகாம் காலத்துக்கு முன்னரே இருந்தவர். நம்ம பைபிளில் எழுதப்பட்ட அந்த ஆர்டர் வேற ஆர்டர், அதாவது அந்த கவிதை வடிவிலான புத்தகங்களை அவங்க வைக்கும் போது இந்த யோபு கவிதை வடிவில் இருந்ததுனால சங்கீதத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. நம்ம நிறைய பேர் அப்படி புரிஞ்சிக்க கூடாது, தாவீதுக்கு முன்னாடி இருந்தார் போல அப்படின்னு கிடையாது. யோபு எந்த காலத்தில் இருந்தார், ஆபிரகாம் காலத்திலே இருந்தார். ஸோ அங்கே நியாயப்பிரமாணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, வேலி அடைத்திருக்கிறார். அப்போ வேலி அடைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கணும், அவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பெஷலா? கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு யோபு இந்த விதமாய் செய்தான், எதுவுமே கிடையாது. தேவனுக்கு பயந்து அவன் கீழ்ப்படிந்து உத்தமனாயிருந்தான். ஆண்டவருக்கு முன்னாடி அவன் ரொம்ப சரியானவனாக இருந்தான். தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு பயந்திருந்தான். ஆண்டவருக்கு பிடிக்காத ரொம்ப பிரதானமான ஒரு பாவத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்த ஒரு பாவம் என்னன்னா விக்கிரகம். ஆமா தானே? இப்போ ஆண்டவர் ஆபிரகாமையே சூஸ் பண்ணது எதனால தான்? ஏன்னா அவங்க விக்கிரக ஃபேமிலியில வந்தாலும் ஆபிரகாம் என்னத்தை பண்ணல, விக்கிரகத்தை வச்சு கும்பிடல. அவர் என்ன பண்றாரு, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொரூபத்தில் இருக்க மாட்டாரு, அவரு ஆவியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பேசுறாரு. வானத்துல இருந்தே அவருக்கு சத்தம் அவருக்கு அந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி அதே காலகட்டத்தில் தான் இந்த யோபு இருந்தார் இல்லையா. யோபுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்கும். என்ன வாய்ப்பு, விக்கிரகத்தை கொண்டு வீட்டில் வச்சு வணங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணல, அதை செய்யல. ஏன்னா அவருக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, நல்லா கவனிக்கணும். அந்த அறிவு என்ன அறிவு, கடவுள் கையினாலே செய்யப்பட்ட இந்த விக்கிரகத்திலே இருக்க போவது இல்லை. ஸோ சம்பவம் அந்த தேவன் யாருன்னா நமக்கு தெரியல, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பயப்படணும், உண்மையா இருக்கணும்ன்ற அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கான்செப்ட் உடையவனையே கர்த்தர் பாதுகாத்தார்னு சொன்னா, இயேசுவின் ரத்தத்தை பெற்றிருக்கிற நம்ம நமக்கு இன்னும் எவ்வளோ விசேஷ பாதுகாப்பு இல்லையா? கரங்களை ஒருத்தர் ஹாலியா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு சிங்கிள் லேயர் பாதுகாப்புனா நமக்குலாம் 4 லேயர் 5 லேயர் பாதுகாப்பு நமக்கு. ஸோ அப்போ காரணம் என்ன பாருங்க, இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில இந்த கண்காணிக்கிற ஆவி அந்த வேலியை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததை பாருங்க எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லுது பாருங்களேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் சொல்றா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது பாருங்க அவனுக்கு. இவ்வளோ இன்ஃபர்மேஷனை யோபு பற்றி என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான், கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்போ பிசாசு ஒரு இடத்துல இருந்துச்சு, இது என்ன இந்த ஆவிகள்லாம் அனுப்பி என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான், போ டெய்லிக்கும் யோபு வீட்டை சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இரு. அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு யார் வரா, வீட்டுக்கு யார் போகிறா, எவ்வளோ ஆடு வச்சிருக்கு, எவ்வளோ மாடு வச்சிருக்கு, அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கறது தான் வேலையே. இப்படி தான் அந்த பெரிய சாத்தான் சொல்லி வச்சிருந்திருப்பான். இந்த ஆவிகள் எல்லாம்
சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. சரி, இதெல்லாம் என்னுடைய கற்பனை. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இவ்விதமான கண்காணிப்பின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. 4 நபரை பார்த்தோம். முதலாவது இயேசு, பவுல், பேதுரு, யோபு, இந்த 4 பேர். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, இந்த கண்காணிப்பின் ஆவிகள் நம்முடைய கனவின் மூலமாக எவ்விதம் செயல்படுகிறது. கனவின் மூலமாக எவ்விதம் செயல்படுகிறது. இந்த கனவுன்றது தே ஆர் டைம்லெஸ் சொல்றோம். டைம்லெஸ்னா என்ன அர்த்தம்? எங்க டைம்னா என்னங்க? காலம், அப்படிதானே? காலத்துல 3 காலம் இருக்கா? என்னது? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஆமா தானே? காலத்துல 3 தானே, இது தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இப்போ ட்ரீம் அப்படின்றது, கனவுன்றது காலத்துக்கு உட்பட்டது அல்ல. திரும்ப சொல்லுங்க எல்லாரும், என் பின்னாடி சொல்லுங்க. கனவு என்பது காலத்திற்கு உட்பட்டது அல்ல. திரும்ப சொல்லுங்க. கனவு என்பது காலத்திற்கு உட்பட்டது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 6 வயசுல பார்த்த கனவு உங்களுக்கு 60வது வயசுல கூட பலிக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்க 6 வயசுல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சமும் ஞாபகம் இருந்திருக்காது. நீங்க அதை பத்தி அறிவே இல்லாம ஏதோ ஒரு கனவு வந்துச்சுங்க. நீங்க அந்த கனவை டீல் பண்ணி அதை கேன்சல் பண்ணலனா, அது உங்களுடைய 60வது வயசுலயோ, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க 60வது வயசுல அது பழிக்கும். காரணம் என்ன? கனவுகளுக்கு காலம் என்பது இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என் காலை வந்து நாய் கவுச்சு அப்படின்னு. லிட்டரலா நாய் வந்து கவ போறது இல்லை. ஆனா இந்த கனவை பார்த்து நான் டீல் பண்ணாம நான் விட்டுட்டேன், அதுதான் தலையை நசுக்கியாச்சுல போ அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இந்த கனவின் வழியாக விதைக்கப்பட்டது எந்த காலத்துல வேணாலும் அது என்ன பண்ணும்? செயல்படும். ரொம்ப முக்கியமா அது எப்போ தெரியுங்களா வெளிப்படும்? நான் எப்போ நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போறேனோ, எப்போ எனக்கு நல்ல எல்லா ஆசீர்வாதமும் வருதோ, எப்போ என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் என்கிட்ட வருதோ, அப்போ திடீர்னு ஒரு விஷத்தை கக்குன மாதிரி ஒரு பாம்பு ஒன்று வரும். எங்கெங்கிருந்து வந்துச்சு? அறிவில்லாம கண்ட கனவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மறந்து போய் தூங்கிடுறது. இல்லை, கனவுக்கு நம்ம வெயிட் கொடுத்து பார்க்கறதே கிடையாது. கனவுல இருக்கிறதான வியாக்கியானத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நபருக்கு கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், ஒரு நபருக்கு கேன்சர் வருதுன்னா கண்டிப்பா அவருக்கு கனவுல ஏதோ ஒரு வயசுல, மேபி ஒரு 3 வயசுல கூட வந்திருக்கலாம், ஒரு 4 வயசுல வந்திருக்கலாம். அந்த 4 வயசுல என்னங்க தெரியும் அந்த குழந்தைக்கு? ஒன்றும் தெரியாது. அப்ப பெற்றோர் தான் என்ன பண்ணியிருக்கணும்? தினந்தோறும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைங்கிட்ட கேட்கணும், ஏதாவது கனவு பார்த்தியா, கனவுல என்ன வந்துச்சு கேட்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரா? உங்க பிள்ளைகிட்ட நீங்க டெய்லிக்கு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, கேளுங்க. உங்க பிள்ளைங்கிட்ட கேட்கணும், நீ என்ன கனவு பார்த்த, அந்த கனவை சொல்லு. இல்லை, அந்த கனவுக்கு எதிராக ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவன் இந்த வயசுல விதைச்சிட்டு போயிடுவான் கலைய. அது கொஞ்சம் கொஞ்சமா செடியா மாறி, சின்ன முளை விட்டு செடியா மாறி, அந்த பிள்ளை 40 வயசுல 50 வயசுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்ப பெரிய ஒரு விஷமுள்ள மரமாக வளர்ந்து நிற்கும். அப்போ நீங்க வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா கனவு வர்றப்பயே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சின்னதுலேயே நீங்க என்ன பண்ணிடலாம்? அதை கேன்சல் பண்ணி பிடுங்கி போடலாம். ஸோ டோன்ட் டேக் எனி ட்ரீம் in a very light manner. ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக எந்த கனவையும் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். எவ்ரி ட்ரீம் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் கேர்ஃபுல்லி. ரொம்ப ஜாக்கிரதையாக கனவுகளை நம்ம ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு புரியலையா? பாஸ்டர்ட்ட வந்து கேளுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை உங்ககிட்ட டீச் பண்ணுறவங்க கிட்ட பகிர்ந்து கொண்டு இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில அவன் என்ன பண்ணிடுவான்? தந்திரமான கலையை விதைத்து விட்டு போகிறான். நீங்க அது ஒருவேளை இப்போ தெரியாம இருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் 40 வருஷம் கழிச்சு கூட உங்க வாழ்க்கையில் அதனுடைய பலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரீம்ஸ் குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய, அப்படி பார்த்தா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு 99.9% ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எங்க தெரியுங்களா ட்ராக் பண்ண முடியும்? ரிவர்ஸ்ல ட்ராக் பண்ணீங்கன்னா, it should have been started with a dream that you had in your childhood days. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க எல்லாத்தையும் அப்படியே ரிவர்ஸ்ல, அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல அந்த கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பாத்தீங்கன்னு ரிவர்ஸ்ல போலாம் தெரியுமா?
கால்குலேட்டரில் என்னென்ன நம்பர்லாம் போட்டிங்கன்னு ரிவர்ஸில் போகணும். அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியும். அது எங்கேயாவது ஒரு நாள் ஒரு ட்ரீமில் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சரி இப்போ கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுவரை நான் பார்த்ததான எல்லா தீமையான கனவுகளையும் நான் என்ன பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு 4 வயசில் வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லி ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம ஒவ்வொரு யுத்தத்தில் ஒவ்வொரு டைமும் வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரீமை, எல்லா நெகட்டிவ் ட்ரீமை கன்ஃபஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நெகட்டிவ் ஒன்ஸ், இந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கிறதான கனவுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்தில் சில நேரங்கள் கர்த்தர் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன பண்ணுவார், கனவுகள் வழியாகவும் காண்பிப்பார். எல்லா நேரமும் பிசாசை தான் கனவு காண்பிக்கணும் இல்லை, தேவனும் என்ன பண்ணுவார், கனவுகளை காண்பிப்பார். அப்போ அது வரும்பொழுது அதை நிறைவேறும்படியாக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நான் சொல்றது புரியுதா? தப்பானது வரும்போது அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். நன்மையான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கும் போது அது நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த கனவுல வரக்கூடியதான 4 முக்கியமான காரியங்கள் இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் என்னென்னலாம் கனவுல காண்பிக்கும். முதலாவது எழுதிக்கோங்க, எழுதுறவங்க, ஹவுஸ் வித்தவுட் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். கதவுகள் அல்லது ஜன்னல் இல்லாமல் வருகிற வீடு உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கதவு ஜன்னல் இல்லாத வீடு, உங்க வீடு இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் கதவு ஜன்னல்லாம் காணோம். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒரு கட்டடத்தில் இருப்பீங்க, அந்த கட்டடத்தில் கதவு ஜன்னல்லாம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் உங்களை கண்காணிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா, ஒரு பூனை, கேட் உங்கள் முகத்தில் பார்க்குற மாதிரி, ஸ்டாரிங் அட் யூ, உங்கள் கண்ணுக்கு கண்ணு ஒரு பூனை பார்க்குற மாதிரி இருக்கும். இது இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்காணிக்கிற ஆவிகள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கனவுலேயே உங்களை யாராவது ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியோ, ஃபோனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியோ இந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். கனவுல பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் வாழ்க்கையை கண்காணிக்கிற ஆவிகள் இருக்கிறது. சம்மன் ரெக்கார்டிங் யூ. அடுத்தது 4வதா, பறவை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. பறவை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது கனவுல. ஒரு சிலருக்கு லிட்டரலாக கூட பறவை பின்தொடர்ந்தே வரும். பார்த்துருக்கிறீங்களா? காலையில் கூட அப்பா ஒரு நபருடைய சாட்சி சொன்னாங்க. அவருக்கு பல்லி, எங்கே போனாலும் பல்லி கூடயே வருமா. பல்லி லிசர்ட் பல்லி. இவர் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போனான்னா கிச்சனுக்கு நேரம் அந்த பல்லி அப்படியே வரும். கிச்சன்லேருந்து பெட்ரூம் போனான்னா பெட்ரூமுக்கு போகும். பல்லி ஃபாலோ பண்ணிட்டே வரும். அது எப்படியோ அது வீட்டை விட்டு வெளியே போனால் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. வெளியில் வேற ஒரு, அதான் அவனுக்கு தான் பல விதங்கள் இருக்குல்ல கண்காணிப்பு. வேற ஏதாவது நபர் மூலமாக மேபி பறவை வச்சு கண்காணிக்கலாம், நமக்கு தெரியல. ஸோ அவர் சொன்னது லிசார்ட் பல்லி எங்கே போனாலும் வருதுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது திடீர்னு ஒரு பல்லி வந்து அவருடைய நெற்றியில் விழுந்துதான். அது விழுந்த உடனே அவர் அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமாக டென்ஷன், ப்ரெஷரு, பயங்கர கோபம், எரிச்சல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஏதோ எதேச்சியாக பள்ளி வந்ததுங்க, சகுனம் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம கண்ணை மூடிட்டு கண்ணை தொடச்சிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. we need to open our eyes. நம்ம கண்களை திறந்து இதை புரிஞ்சுக்கணும். பீட்டர் மாதிரி, பேதுரு மாதிரி அறியாமையில் இருக்க கூடாது. அறியாமையில் இருந்தோன்னா அது ஆண்டவரோட தப்பு கிடையாது, அது நம்ம தப்பு. ஆண்டவர் நம்மள தான் வெளுப்பார். இவ்வளோ பொறுப்பாக உனக்கு சொல்லி கொடுக்குற, மக்களையும் சர்ச்சையும் கொடுத்தா நீ உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு நாள் நல்லா சாட்டை எடுத்து வெளுக்க போகிறார். எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஏன்னா நான் சீரியஸாக நம்ம சர்ச்சில் பேசுகிற நிறைய விஷயம் எந்த சர்ச்சிலையும் பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் இங்கே போதிக்கப்படுறதான போதனைகள் எந்த சபையிலையும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் சொன்னால் விசுவாசிலாம் வராமல் போயிடுவாங்கன்னு பயத்திலே போதிக்கிறதே கிடையாது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஆட்கள்லாம் முக்கியம் இல்லை. 4 பேர் வந்தாலும் சரி, 4000 பேர் வந்தாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம போல்டாக நம்ம பிரசங்கிக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த தைரியம் நமக்கு வேணும். ஸோ 4 காரியம் சொன்னோம். முதலாவது கதவு ஜன்னல் இல்லாத வீடு. 2வதா பூனை அல்லது மிருகங்கள், எல்லாமே மிருகங்கள் உங்களை முறைத்து பார்ப்பது போல. 3வதா நீங்கள் செய்கிற செயலை யாராவது ஒரு நபர் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்காணிக்கிற ஆவிகள். 4வதா பறவை உங்களை பின்தொடர்ந்து வருவது போல இருந்தால் அது கண்காணிக்கிற ஆவிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவில் ஐஸ்ன்னு சொல்கிறோம்.
தீமையின் கண்கள். இதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிற உண்டு, பழக்கம் உண்டு நம்ம எல்லாரும். இதெல்லாம் ஏற்கனவே அப்பா பேசியிருக்கிறாங்க, தீமையின் கண்கள். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் பார்த்துட்டு போனாலே வீட்டில் சண்டை வரும். பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம். அப்படி அவங்க வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு போனாலே அந்த வீட்டில் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேருடைய கண்கள் இருக்கிறது. அது தீமையின் கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்ததா இந்த ரியல் டைமில் நல்லா கவனிக்கணும். இது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் முடிக்க போகிறேன். ரியல் டைமில் இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் நம்முடைய கண்களுக்கே தெரியும். நல்லா கவனிக்கணும். இப்போது நம்முடைய கண் இருக்கு இல்லையா, எல்லாரும் என்ன பாருங்க, கண்ணில் 2 விதமான விஷன் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரைட் விஷன், அதாவது அந்த கருவளையத்திலிருந்து வர்ற விஷன். இன்னொன்று பெரிஃபரல் விஷன்னு சொல்லுவோம். அது என்னன்னா அந்த வெள்ளை இருக்கு இல்லையா, கண்ணில் இருக்கிற வெள்ளை, அதில் சைடில் ஒரு சில ஆக்டிவிட்டி என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அது எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கை இங்கே வந்ததுன்னா தெரியுதா இல்லையா உங்களுக்கு, உங்கள் கருவளையம் அதை பார்க்கல, ஆனால் உங்களுடைய அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, வெள்ளை, அதனால் என்ன பண்ண முடியுது, இந்த சைடில் ஏதோ வர்றதை உங்களால் பார்க்க முடியுது. இது பேர் பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சைடில் இந்த மாதிரி வந்து போன மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? சைடில் ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு திரும்பி பார்ப்போம். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இது மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ஏதோ சும்மா ஏதோ காற்று வந்துட்டு போச்சு இல்லை, காற்று கருப்பு எல்லாமே வந்து இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் தான். ஃப்ளாஷ்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த ஃப்ளாஷ், அந்த கேரக்டர், சூப்பர் ஹீரோ கேரக்டர், அவர் என்னன்னா அப்படி மின்னல் வேகத்தில் ஒரு செகண்ட்ல இங்கே தான் அங்கே போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. இந்த அசுத்தாவியெல்லாம் ஃப்ளாஷை விட வேகமாக இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் என்ன, அரை செகண்டுக்குள்ளே அந்த பிசாஸ் மூவ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய லிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்களேன். சீயிங் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பெரிஃபரல் விஷன், இந்த வெள்ளை கண்ணில் பார்க்கக்கூடிய, இப்போ இந்த சைடில் வருது இல்லையா, இப்போ என் கை வருது, இங்கே ஏதோ வந்த மாதிரி இருக்குதுங்க, அந்த மாதிரி ஒரு பொருள் நகர்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ். அடுத்ததா இருட்டில் நமக்கு ஏதோ பொருள் நகர்ற மாதிரி இருக்கும், அது மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ். அடுத்ததா ஒரு இடத்த பார்ப்போம், ஒரு இடத்துல பார்த்தோன்னா திடீர்னு ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஏதோ ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஒரு எழுத்து மாதிரி இருக்கும். திடீர்னு நல்லா உத்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. கவனிச்சிருக்கிறீங்களா? எனக்குலாம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு இடத்த பார்ப்போங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னமோ இருந்த மாதிரி இருக்கும். 2வது டைம் நல்லா உத்து பார்ப்போம், அங்கே எதுவுமே இருக்காது. இது மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா இது நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம், என்னை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. என்னை யாரோ கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அது நம்ம கண்ணை மூடிட்டு தெளிவாகவே சொல்லலாம், அது என்னதுங்க, கண்காணிக்கிற ஆவிகள். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே இருக்குது. இதில் இருந்ததுன்னு கண்டிப்பாக முக்கால்வாசி உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? எல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரியே நல்லா எல்லாம் பயங்கரமாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஆவியும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னைய பார்க்குறீங்க. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கெல்லாம் பரிசுத்த ஆவி மொத்தம் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீட்டில் ஒரு நாள் நான் கேமரா வச்சு பார்க்க போகிறேன், நான் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே, கவனிங்க. ஸோ கவனிக்கணும். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்கள். நான் எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா இது விளையாடுறதுக்காக கிடையாது. அறியாமையினால தான் நிறைய பேர் சங்காரம் வர்றாங்க. தேவனுடைய வார்த்தை தான் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இதுதான், இந்த அறிவு தான் இந்த நாட்டில் நமக்கு தேவை. கர்த்தரை குறித்து நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் எதிரியை குறித்து நம்ம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். ரெண்டுமே முக்கியமானது ஒரு காரியம். தேவனை அறிந்து கொள்ளுதல், எதிரியை தெரிந்து கொள்ளுதல், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அறிந்து கொள்ளுதல்ன்றது எதுக்காக, டு ஹேவ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட உறவு கொள்றது அறிந்து கொள்றது. தெரிந்து கொள்றதுன்னு என்னது, அது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் அதோட உறவு கொள்ள போறதில்லை. ஆனால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாதான் ஆபத்திலிருந்து என்ன பண்ண முடியும், என்னால் தப்பிக்க முடியும். ஸோ இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ கடைசியாக ஒரு 5 நிமிஷம் இதை எப்படி நம்ம சரி செய்கிறது, இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ்லேருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகிறது, இதை சரி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பாயிண்ட்ஸை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், இந்த கண்காணிக்கிற ஆவிகளை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா, முதலாவது திடமான விசுவாசம் நமக்கு அவசியம். அன்வேவரிங் ஃபெய்த், திடமான விசுவாசம். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கலாமா? தன்னை
எங்க எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க. 236 வாசிக்கலாமா? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். திரும்ப வாசிப்போம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன்பா, போதும். விசுவாசத்தில் இருக்கிறேன், போதும். ரட்சிக்கப்பட்டேன், போதும். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், போதும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா நீ எப்ப வேணாலும் நீ சறுக்கி விழுந்து விடலாம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So being steadfast in faith is the primary way to deal with the monitoring spirits. இந்த கண்காணிக்கிற ஆவிகளை எதிர்த்து நிற்கக்கூடியதான பிரதானமான ஒரு முறை விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும். நமக்கு தேவன் மேல செகண்ட் ஒப்பீனியனே வரக்கூடாது. நோ செகண்ட் தாட்ஸ், நோ செகண்ட் ஒப்பீனியன்ஸ். ரெண்டாவது யோசி, இது செய்யலாமா, அது வேணாம், இதை தான் செய்யணும். தேவனுடைய வார்த்தையை தான் கீழ்ப்படியணும், தேவனுடைய சித்தத்தை தான் செய்யணுன்ற ஒரு 100% நம்பிக்கையில நம்ம விசுவாசத்தில் நிற்கும் பொழுது இந்த கண்காணிப்பின் ஆவிகள் தாக்கங்கள் வெளியே வர முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 5:8-9. 1 பேதுரு 5:8-9. பேஜ் நம்பர் எடுத்துட்டு சொல்லுங்க. 321. சேர்ந்து வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப கவனிங்க, என்ன போட்டிருக்குது பாருங்க. பிசாசை பத்தி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தில், ஏங்க சத்தமா வாசிங்களேன், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். So there is only one way to resist these spirits. அது எப்படி? இந்த ஆவிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே விதம் எப்படின்னா, நம்ம தேவன் மேல இருக்கிறதான விசுவாசத்துல ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கணும். அதுல சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமான விளையாட்டெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவரை நம்புகிற காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்? கவனமா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம இது சும்மா விளையாட்டு மாதிரி, ஏதோ டைம் இருந்தா ஜெபம் பண்ணலாம். பிள்ளைங்க டைம் இருந்தா ஸ்கூல் போறாங்கல்ல, டைம் இருந்தா படிக்கிற அந்த செட்டப்ல நம்ம வாழ்க்கை வந்துடக்கூடாது. ஸோ பெரியவர்களாக நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எதை சீரியஸாக இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவனை பின்பற்றுவதிலும் விசுவாசத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? சீரியஸாக இருக்கணும். ஸோ ஆகையினாலே நீங்கள் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஆனால் அதை விட அதிகமாக தேவனுக்குள்ளே நிலைத்திருப்பதை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமாக நாம் கற்றுத்தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் செக்யூலர் வேர்ல்டு, உலக பிரகாரமாக நல்ல படித்து தேர்ந்தவங்களா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் சிம்பிளான பிரச்சனை வரும்பொழுது மனம் உடைஞ்சு போய் வாழ்க்கையை முடித்து கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு அறிவு இருந்த அளவுக்கு ஞானம் இல்லை, உலக படிப்பு இருந்த அளவுக்கு வேதத்தினுடைய தெளிவு அவனுக்கு இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்க உலக அறிவில் வளர்றவங்களை விட தேவனுடைய ஞானத்தில் வளர்றவங்களா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கு முன்னாடி பெரியவங்க அந்த சீரியஸ்னஸ் வித் காட், தேவனோடு இருக்கிறதான அந்த 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 காரியம், அந்த உறவில் நான் எவ்வளோ, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தேவனுக்கு தான் முதலிடம். அது நீங்கள் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க வைக்கிறது சின்ன வயசு. பெரியவங்களானாலும் நம்ம அதை அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கண்காணிக்கிற ஆவி நம்ம பிள்ளைங்களையும் என்ன பண்ணுறது இல்லைங்க, விட்டு வைக்கிறது இல்லை. அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து பைபிள் படித்து வசனம் சொல்லி அப்படி பண்ணாலும் தேவனை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அவங்களுக்கு கண்காணிக்கிற ஆவி அவங்கள சுற்றி இருக்குன்னு அவங்க அந்த டைம்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போது பெரியவங்க நம்ம என்ன பண்ணணும்? இதை குறித்து அறிவுள்ளவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிள்ளை கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டோட சமூகத்தில்
நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போகிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கண்காணிப்பின் ஆவிகள். ரெண்டாவதா நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும். ரெண்டாவதா நாம் பேசுகிற வார்த்தையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, மைண்டுக்குள்ளே போய் அதால் ரீட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு என்ன பண்ண முடியும்? கண்காணிப்பின் ஆவிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து வயிறு வலிதுன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வலிக்குது, இது எப்படியா இருக்குன்னு தெரியல, இதோட கேன்சர் கட்டியோ அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. கேன்சர் கட்டியாவே அதை மாற்றி, அது வெறும் கட்டியாக தான், அது வெறுமனே அஜீரணமாக கூட இருந்திருக்கலாம். பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வெறும் அஜீரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த மானிட்டர் ஸ்பிரிட் என்ன தெரியுங்களா பண்ணும், நேராக எடுத்துகிட்டு போய் அவங்க பாஸ் கிட்ட, பாஸ் இவன் என்ன பயப்படுறான், கேன்சர் கட்டியா இருக்குமோன்னு பயப்படுறான், அதே கொடுத்துருங்க. பயப்பட ஆசைப்பட்டாரு, என்ன பண்ணிடுங்க, அதையே கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சா. அடுத்த நாள் வெறும் அஜீரணன்ட்டு போன நமக்கு 3வது நாள் போய் ஸ்கேன் எடுத்தா கேன்சர் கட்டினுவான். எங்கேருந்துடா வந்தது? அப்போ பாருங்க, அதுதான் பேசுகிற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிக்கிறது வேற, அந்த மைண்டில் யோசிக்கும் போதும் நம்ம அதை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும்? நான் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், கர்த்தருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னை இந்த மாதிரி வியாதிகள் வந்து அணுக முடியாது. இது மைண்டில் வரும்போதே மைண்டிலே டீல் பண்ணி முடிச்சிருங்க. அது வாயில் வந்தால் தான் பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் மைண்டில் வர்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் மைண்டில் வர்றதையும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. லூப் மாதிரி ஓடினே இருக்கும் மண்டைக்குள்ளே, அப்படி ஓட விடாதீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் அதை என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, விசுவாசத்தினால மேற்கொள்ளுங்க, ஜெபிச்சு மேற்கொள்ளுங்க, மற்றவர்களை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி எண்ணம் வருதுங்க எனக்கு, இல்லை இந்த மாதிரி சின்ன ஒரு வலி வந்தாலும் மரண பயம் வந்துருது எனக்கு, சின்ன ஒரு கால் வலியாக இருந்திருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா கற்பனையில் காலையே எடுத்து ஒரு கால் முடமாக கிரச்சஸ் வச்சு நடக்கிற மாதிரி கற்பனைக்கு போயிடுவாங்க. எதனால? அதுதான் அந்த சின்ன தாட்டு. அது வரும்போதே அதை புரிந்து கொண்டு அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்கிட்ட நம்ம சொல்லணும். அந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுல தயங்கக்கூடாது. இவன் இப்படி போய் யோசிக்கிறான்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம். அழிவை கொண்டு வர்றதுக்கு சாத்தான் கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அனுமதிக்க கூடாது. அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் வருவது தவறில்ல, சிந்தனைகளை வாயினால் பேசுவது தவறு, சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணாமல் உள்ளேயே அலமோதி இருக்க விடுறதும் தவறான ஒரு காரியம். ஸோ சிந்தனைகள் வரும்பொழுது அது உடனே அது வேரோடு பிடுங்கி வெளியில் எறியணும். நம்முடைய சிந்தைகளை விட்டு வெளியில் எறியணும். தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய சிந்தையை சிந்தையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? ரினியூவல் ஆஃப் த மைண்ட், சிந்தையிலே மறுரூபமாகுதல். ரோமர் 12:2 அது இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தம் பகுத்தறியத்தக்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ வார்த்தையை படிக்கணும், வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிக்க தான் சிந்தையில் வரக்கூடிய இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வெளியேறும். நான் சொல்றது புரியுதா? ஸோ சிந்தனைகள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சிந்தனைகளை வாயில் பேசிட்டீங்கன்னா முடிஞ்சே போச்சு, அவ்வளோதான். அதனால தயவு செஞ்சு, அதனால தான் சொல்கிறோம், அந்த மனம் பதறி பேசுறது, கோவத்தில் பேசுறது. சிலர்லாம் கோவத்தில் ஃபோனை தூக்கி உடைப்பாங்க பார்த்தீங்களா? ஃபோன் யோசிக்கேன்டா நான் என்னடா பண்ணேன், அவன்னா என்னையை தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வீட்டில் பொருள்லாம் உடஞ்சிருக்கும், டீப்பா உடஞ்சி கிடக்கும், தோசை கரண்டி வளைஞ்சு கிடக்கும், ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி வரிசையாக கோவத்தை இந்த மாதிரி காரியங்கள்லாம் காண்பிக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதே மாதிரி கோவத்தில் வாயின் வார்த்தைகளில் கோபமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. கோபமாக இருந்தால் பெஸ்ட்டு வந்து பேசக்கூடாது. நிறைய பேர் இந்த ஆலோசனை சொல்லுவாங்க, எங்க கோபமாக இருந்தால் திட்டிடணுங்க, அப்போ தான் ஹார்ட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு டாக்டர் கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் அதே கோவத்தை ஒருத்தன்ட்ட கத்துறதுக்கு பதிலாக அதே கோவத்தை அழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற்ற போறாரு. இந்த ட்ரிக்கு நமக்கு தெரிய மாட்டேன்து. எவனோ ஒரு டாக்டர் வீணா போன ஒருத்தன் சொல்லியிருப்பான், கத்துனுங்க எல்லாரும் திட்டோம்னா மனசில் இருக்கிற பாரம்லாம் போயிட்டானா நமக்கு என்ன வராதான், ஹார்ட் அட்டாக் வராது. ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ இஷ்டத்துக்கு ஆளுக்கு வீட்டில் 4 பேர் 4 மூளை கத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? ஹார்ட் அட்டாக் வராதுன்னு வீட்டில் 4 பேர் கத்தணும்னு நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்படி புத்தி கெட்டத்தனமாக ஆலோசனை மருத்துவர்களே சொல்கிறாங்க.
ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. ஸோ ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாங்க? முதலாவது என்ன சொன்னேன்? விசுவாசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து மூணாவதா, ஃபைனல் சொல்லி முடிக்க போறேன், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் பேர் வித் மீ. மூணாவதா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான, நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வெளிப்பாடுகளையோ வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையோ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்களுக்கு அவர் தரேன்னு சொல்லி இருக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியமா இருக்கலாம். அதை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிய கூடாது. ஊரெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஜபத்துக்காக வேணும்னா ஊழியக்காரத்துல என்ன பண்ணலாம்? நீங்க ஜோம் பண்ணலாம். இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார், இதற்காக என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு வந்து கவர்மெண்ட்ல எல்ஐசில இருந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வருது போதுரா, நான் கார் வாங்க போறேன், நான் பைக் வாங்க போறேன் அப்படின்னு நான் வரிசையா எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது நான் பேசுறத யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கா? கண்காணிப்பின் ஆவிகளும் கேட்கும். ரைட்ரா, இந்த டைம்ல இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் உனக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பார். முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த 10 லட்ச ரூபா வர்றதுன்றத அழகா பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி வருது, எனக்காக என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க, இந்த 10 லட்ச ரூபா வச்சு நான் அதை செய்யலான் இருக்கேன், முதலீடு ஏதோ ஒண்ணு பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு நீங்க ஜோம் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்லயே நிறைய பேரோட லைஃப்ல மேரேஜ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது. மாப்பிள்ளை பத்தி தேவன் அறியாத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றது, ஏய் நான் மாப்பிள்ளை பார்த்தேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, அவர் சொந்த வீடு இல்லை, ஆனால் இப்படி இருக்காரு. முடிஞ்சு போச்சா? அவன் என்ன பண்ணிடுவான்? குட்டையை கிளப்பி விட்டுருவான். அந்த கண்காணிப்பு நாவி உங்க ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதை என்ன பண்ணும்? நல்லா அமைய வேண்டிய அந்த அந்த வரனை என்ன பண்ணிடும்? அது கேன்சல் பண்ணி போட்டுரும். பாருங்க, அதனால தான் சும்மா எல்லாத்தையும் கண்டதே இல்லை, எல்லாத்தையும் கண்டவங்க கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது? சொல்ல கூடாது. ஸோ ஜிப் யுவர் மவுத். உங்க வாய்க்கு ஒரு பூட்டை போடுங்க. எந்த விஷயத்தை எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். நன்மையான காரியங்கள், வரக்கூடிய காரியங்கள், தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை ஊழியக்கார இடத்துல ஜபத்துக்காக சொல்லுங்க. மற்றபடி வேற எங்கேயும் போய் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்ற ஆளு கண்காணிப்பின் ஆவியினாலே அளக்களிக்கப்பட்ட இல்ல பிடிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் இல்ல இருப்பார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஸோ 3 காரியங்களை சொன்னேன். என்ன காரியம்? முதலாவது விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். ரெண்டாவதா பேசுகிற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவதா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ வெளிப்பாடுகளையோ யாரிடமும் சொல்லக்கூடாது. ஜபத்திற்காக வேணா பாஸ்டர் கிட்ட நம்ம சொல்லலாம். அது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்களே வச்சு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்த்தோம்? எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? கண்காணிப்பின் ஆவிகள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆவிலாம் இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த ஆளை விட்டு ஓடிடுங்க. ஏன்னா அந்த ஆள் தான் ஆவியே. சரியா? இதை பத்தி நீங்க யார்ட்ட சொல்லும் போது அந்த மாதிரிலாம் ஆவிலாம் இல்லப்பா, சும்மா கதை விட்டுன்னு இருக்காதான்னு சொன்னா அந்த இடத்த விட்டு ஓடிருங்க. ஏன்னா அந்த ஆளுக்குள்ளதான் அந்த ஆவி இருக்குது. புரியுதா? அதுதான் அந்த ஆவி தான் ஒத்துக்காது. அது வந்து மாய்மாலம் பண்ணும். சரியா? ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ டேக் திஸ் டு யுவர் ஹார்ட். உங்க இருதயத்துக்கு ஏற்றுக்கொண்டு இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க எல்லைகளை சுற்றி இருக்கிறதான இந்த தீமையான கண்காணிப்பின் ஆவிகளை என்ன பண்ணணும்? நம்மளுடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றி கொண்டே இருக்கணும். நீங்க வெளியேறினாலும் திரும்ப திரும்ப வருவோம். இது எப்பங்க ஜபிச்சு முடிக்கிறது? முடிவெல்லாம் கிடையாது இந்த ஜபத்துக்கு. வாழ்நாள் ஃபுல்லா இந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு துரத்தினாலும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரும் அது. ஏன்னா அதுக்கு வந்து வெக்கம், ரோஷம், மானம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆத்துமாவை அது பறிக்கணும், அவ்வளவுதான். உங்க வீட்டில் உள்ள யாராவது ஒரு ஆத்துமாவை பறிச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுதான் அதோடைய வேலையே. அதோடைய டாஸ்க்ல அது உண்மையா இருக்குது. நம்ம தான் வெக்கம், ரோஷம், மானம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அதோடைய டாஸ்க்கை அது ஒழுங்கா செய்யும் அந்த பிசாசுகள். ஆகையினால இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதற்காக நீங்க இந்த நாள்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? 4 நபரை குறித்து பார்த்தோம். முதலாவது இயேசு எவ்விதமாக கண்காணிக்கப்பட்டார், ஆனாலும் அவர் மேற்கொண்டார். இரண்டாவதா யாரு? பவுல், அவர் எவ்விதமாக கண்காணிக்கப்பட்டார். மூணாவதா பேதுரு எவ்விதமாக கண்காணிக்கப்பட்டார். அடுத்து 4வதா யோபு. அதுக்கப்புறம் கனவுல என்ன மாதிரி கனவுகள்லாம் வரும்னு சொல்லி சொன்னேன். ஆகையினால இந்த செய்தியை நீங்க திரும்ப கூட நீங்க போட்டு யூடியூப்ல இருக்கும், நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.
தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்களை இந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு மறைந்திருக்கிற இந்த கண்காணிப்பின் ஆவிகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் இது ஏதோ எங்களுடைய சுயத்தினால உண்டான காரியமோ, இது ஏதோ எங்களுடைய முயற்சியினால் உண்டான காரியமோ இல்லை. இது நீர் உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு இந்த நாட்களிலே இந்த சத்ருவினுடைய திட்டங்கள் அதிகமாய் செயல்படுகிற இந்த நேரங்களிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வெளிப்படுத்தின இந்த காரியங்களின்படி நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறதான எல்லா கண்காணிப்பின் வல்லமைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இந்த கண்காணிப்பின் ஆவிகளை எதிர்த்து நின்று நாங்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படி, பரலோக திட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே உங்க சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாமல் இருக்க எங்கள் வாய்க்கு காவல் வையும் அப்பா. நாங்கள் எவ்விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவையில்லாத நபரிடத்தில் நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இவ்விதமாய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கண்காணிப்பின் ஆவிகளை குறித்து நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, எங்களுக்கு இந்த கனவுகளின் மூலமாய் வருகிறதான தாக்கங்கள், இதற்கு முன்னாடி எவ்விதமான தீமையின் வல்லமைகள் கனவின் வழியாக வந்திருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, சர்வ வல்லமையுடைய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நான் பிடுங்கி எறிந்து போடுகிறேன். எல்லா கனவின் மூலமாக விதைக்கப்பட்ட தீமையான காரியங்களும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற உம்முடைய பரலோக திட்டங்களும் நோக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீரே இந்த நாளிலே காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளினாலே எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.